Hello my dear family. நான் பண்ணி பார்க்க போறது ஆஃப்டர் பிரேக்கப் ஐ பிகம் ஏ பில்லியனேருங்க மேங்கவல அந்த பார்ட்டிக்கு பேர் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஆரம்பிக்குது. அங்கேருந்தோன்னு லின்சி நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவன் ஏன் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னா இப்போ எபிசோட கூட பிங்க் ஹேர் மண்ட ரவர சாயோ அவங்க தனி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ போய் காப்பாற்றிருப்பான். அந்த இடத்துல இவன் காப்பாற்ற வேண்டியதான நம்ம ஹீரோ காப்பாற்றினால நம்ம ஹீரோவா பழி வாங்க வந்திருக்கேன். ஏன்னா நம்ம ஹீரோ காப்பாற்றினால அந்த பொண்ணை நம்ம ஹீரோ மேலே லவ் பண்ணிட்டாங்க. நீ எனக்கு சேர வேண்டிய பொண்ணை நீ எடுத்துக்கிட்டே சொல்லி அவனும் இந்த கல்ல எடுத்து மண்டி அடிக்க வர போற நம்ம ஹீரோ டக்குன்னு மறைஞ்சு போயிடறான். ஹீரோ அவனை கழுத்தை பிடிச்ச தரையிலேயே ஒரு அடி அடிச்சிடறேன். நீ நேற்று நான் காப்பாடின பொண்ணோட கிளாஸ்மேட் தானே, அப்ப என்ன இப்ப அட்டாக் பண்ண என்ன தைரியம் என்ன அடிச்சிருப்ப. அது மட்டும் இல்லாம நீ என் காடல என்கிட்ட புடுங்கிட்டேன். என்ன காட்டல யாரும் ஒரு ஒன்னும் வேற யாரும் இல்ல அந்த சாயூரா. நான் அந்த பொண்ணு பல வருஷமா பின்னா சுத்திட்டு இருக்கேன். ஆனாலும் அவ என்ன இது வரைக்கும் மூஞ்சி கொடுத்து கூட பேசின கேடு. உனக்கு அவங்க பேரு கூட தெரியல. அப்படி இருக்கப்பறம் அந்த பொண்ணு ஓமன காரில் உண்டான். அவனை கட்டிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோ மூஞ்சி காரை வச்சுட்டு குப்பை எப்பயும் குப்பை தொட்டிலாம் சொல்லி ஹீரோ குப்பையில போட்டு வந்து பாட்டி காமிச்சு அங்க இருக்க பொண்ணுங்களும் நம்ம ஹீரோ வந்துட பாக்க அங்க நம்ம ஆக்சியும் நீங்க கடைசியா வந்துட்டீங்களா? ஓ நான் சாரி நான் லேட்டா வந்துட்டேன்ல. அதோட இனிமேல நல்ல ஷோவே ஆரம்பிக்க போறேன். நான் உங்களுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க என் கூட டான்ஸ் வரீங்களா சொல்லி நம்ம யாக்ஸையும் கேட்க அப்புறம் டான்ஸ் ஆனா சொல்ல நம்ம ஹீரோ அவங்க இழுத்து போட்டு டான்ஸ் ஆயிருக்கு போய் நல்ல டான்ஸ் ஆடின்னு சொல்லி அவங்க சொல்ல நம்ம ஹீரோ மனசுக்குள்ள என்னோட ஆட்ரிபியூட்ஸ் பாயிண்ட்ஸால நிறைய பெனிஃபிட்லாம் கிடைக்கும் சொல்லி நம்ம ஹீரோ நினைச்சிருக்கேன். ஏன்னா ஹீரோ நல்ல டான்ஸ் ஆடுறக்கான நம்ம ஹீரோட ஆட்ரிபியூட்ஸ் பாயிண்ட்ஸ் தான். அப்படியே அவங்க டான்ஸ் ஆட எல்லாமே பாத்துட்டு இருக்கேன். டான்ஸ் முடிஞ்சோன்னே அங்க ஒரு பொண்ணு சீனியர் நீங்க என் கூட டான்ஸ் ஆடுவீங்க அப்புறம் நம்ம யாக்ஸையும் சாரி இன்னும் லின்சி எங்களோட டான்ஸ் முடிக்கல நாங்க திருப்பி ஆரம்பிக்க போறோம் சொல்ல போறேன். அவங்களும் நீங்க எங்களுக்கும் வாய்ப்பு தர முடிக்கீங்க சொல்லி அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் நிறைய பொண்ணுங்க சுட்டு போட்டு என் கூட டான்ஸ் எல்லாம் கேத்திருக்காங்க. அதப்பட்ட பசங்க எல்லாம் வெறுப்புல இருக்கப்பறம் பின்னாடி பட்ட நம்ம யாக்ஸையும் கோர்ட்ல இருக்காங்க. அங்கிட்ட பசங்களும் லின்சி அடுக்குள்ள இப்படி ஃபேமஸ் ஆனா வெறும் பொண்ணை காப்பாற்ற இவ்வளவும் ஆமா பிரசிடென்ட் கூட சொன்னாரு அவனுக்கு பிரசிடென்ட் ஒரு ரிவார்டு தர போறானா அதுக்கு அவன் தகுதி இருக்குன்னு சொல்ல போறேன். அங்க பிரசிடென்ட் ரொம்ப கைண்டா இருக்கான்னு சொல்லி பேசி இருக்காங்க. அங்க இருக்கப்பட்ட லின்சின் மட்டும் தெரியுது. அப்படி சொல்லி இப்ப நம்ம பிரசிடென்டே நம்ம ஹீரோ பார்க்க போவேன். லின்சின் ஒன்ன போற ஸ்டூடெண்டா நம்ம ஸ்கூலுக்கு தேவை அப்படின்னு சொல்லி அவரும் அவரை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்க போறேன். பிரசிடென்டும் பாட்டில நீட்டுறாரு. அதுக்கப்புறம் சுட்டின்னு என்னடா பிரசிடென்ட் கொடுத்தா நீ வாங்க மாட்டேன் சொல்லி பேசி இருக்க போறேன். யாரு சொன்னா பிரசிடென்ட் கொடுத்தா நான் வாங்க மாட்டேன் நான் வாங்கிக்கிறேன் சொல்லி நம்ம ஹீரோ வாங்கி குடிக்கிறான். நம்ம ஹீரோ குடிக்கிற பார்த்த பொண்ணுங்களை எவ்வளவு அழகா குடிக்கிறதுக்கு எவ்வளவு கூலாக பேசிட்டு இருக்க போற சுட்டி நம்ம பசங்களாம் டேய் அவன் திங்கிங் பண்ணிட்டு இருக்கா அடையாடா இவ்வளவு சீனா போட்டீங்கன்னு சொல்லி அவங்க கடையிட்டு இருக்காங்க. அப்படியே பிரசிடென்ட் பார்த்தா பிரசிடென்ட் ஒரு பிள்ளத்தனமா லுக்கோட லின்சின் அவன்கிட்ட ஒரு டிஸ்கஸ் பண்ண விஷயம் ஒண்ணு இருக்கு. அதனால நம்ம ஸ்டூடெண்ட் கோர்ஸ் போயிட்டு வரலாமா சொல்லி பிரசிடென்ட் சொல்ல நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லி வரான். பிரசிடென்ட் மீட்டிங் ரூம் கூட்டிட்டு வர நம்ம ஹீரோ இதை போல சாக்க வரோம். என்ன பார்த்தா நம்ம ஹீரோ நேற்று காப்பாற்றி பண்ற வந்த பொண்ணு அங்க பார்த்துருக்காங்க. இது நான் நேற்று காப்பாற்றின பொண்ணாச்சு. அது மட்டும் இல்லாம ஏன் கண்ணெல்லாம் செவந்து இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கேன். இவங்களுக்கு ரொம்பவும் ஃபீவர் அடிக்குது. அது மட்டும் இல்லாம இருக்கேன் தலை சுத்துன்னு சொல்லி ஹீரோ அப்படியே அவங்க மணி படுத்துறேன். இந்த ஒரு ஃபுட்டேஜ் போறோம் இதுக்கு நான் ஃபுல்லாவே அழிச்சிட்டேன். இனிமேல் தான் உண்மையான ஆட்டமே இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வில்லத்தனம் சொல்லிட்டு போறாரு. என்னாச்சு ரிவார்டு தரம் சொன்னாங்க இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைன்னு சொல்லி பசங்களை பேசிட்டு இருக்க அப்புறம் நம்ம பிரசிடென்ட் நீங்க எதிர்பார்த்திருந்த ஷோ இன்னும் கொஞ்சம் ஆரம்பிக்க போறாரு. லின்சினும் கொஞ்சம் வந்துருவான் அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ளயும் இன்னொரு லோ பர்சன் அவர் வேலையை காமிச்சிருக்கோம் சொல்லி அவர் மனசு நினைச்சிருக்க போறேன். இப்ப லின்சின் அவர் நம்ம முன்னாடி ஸ்கிரீன்ல பேச போறாரு. நம்ம ஆரம்பிக்கலாமா சொல்லி சொல்ல போறேன். அப்படி அங்க பார்த்தேன் இல்ல சாக்காராங்க என்ன பட்ட நம்ம ஹீரோ அங்க படுத்திருக்கமோ தெரியல. லின்சி என்ன பண்ணிட்டு இருக்க லின்சி நீ இப்ப லைவ்ல எல்லாம் நடந்துட்டு இருக்கா நீ பையன்டாக்கும் பரவாயில்ல இப்பெல்லாம் நீ லைவ்ல பண்ணலாமா சொல்லி நம்ம பிரசிடென்ட் ஒண்ணுமே தெரியாம நடிச்சிட்டு இருக்க. அங்க பசங்களும் நம்ம என்னமா போயிட்டு அந்த ரூம்ல பாக்கலாமா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உடனே நம்ம பிரசிடென்ட் ஆளுங்களும் லின்சின் அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட சொல்லி நம்ம ஹீரோ பத்தி தப்பு பேசிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அங்க வாங்கடா போயிட்டு லின்சினை ஸ்கூல்ல தோட்டலாம் சொல்லி லின்சினை போற ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம ஸ்கூலுக்கு தேவைன்னு சொல்லி அவனும் கட்டி இருக்க அப்புறம் பிரசிடென்ட்டும் ஓஹோ லின்சின் நீ டிசப்பாயின்மெண்ட் பட்டடா சொல்லி அவரும் ஆட்டிங்க போறேன். லின்சின் ஸ்கூல் விட்டு போகணும் சொல்லி நான் கட்டிட்டு இருக்க அப்புறம் பிரசிடென்ட்டும் இதுதான் நானும் ஆசைப்பட்டேன். இந்த மொட்டை பார்ட்டியுமே நடக்க ஒரே காரணம் இது ஒரு விஷயத்துக்கு மட்டும் சொல்லி பிரசிடென்ட்டும் வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கேன். நான் கொஞ்ச நேரம் இல்ல அதுக்குள்ள ஏன்னா இவ்வளவு பெரிய விஷயம் போயிட்டு சொல்லி ஹீரோவும் அந்த இடத்துக்கு வர அடப்பட்ட பிரசிடென்ட் சாக்காவ நம்ம ஹீரோவும் நான் வெறும் வாசல் வரைக்கும் போயிட்டு இருந்தேன். அதுக்குள்ள பிரச்சனை போயிட்டு இருக்கு. என்ன யாரா ஸ்கூல் ஓட்டு போக சொல்ல நீங்க யாரான்னு சொல்லி ஹீரோ கேட்க என்னாச்சு பிரசிடென்ட் என்ன பார்த்து ரொம்ப பயப்படுறீங்க அதோ பேய பக்கம் மட்டும் சொல்லி ஹீரோ கேட்க அங்கிட்ட பசங்களும் இங்க என்ன நடக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. பிரசிடென்ட்டும் நீ இங்க இருக்குன்னா அப்புறம் அங்க இருக்க யாரா அது எப்படி பிரசிடென்ட் எனக்கு தெரியும் அது நீங்க தான் சொல்லணும் சொல்லி ஹீரோ கேட்க அப்புறம் அடியே ஸ்கிரீன் காமிச்சா அங்க இருக்க வேற யாரும்ல நம்ம எபிசோட் ஓப்பனிங் அடி பார்த்து நம்ம ஹீரோ கிட்ட அவன் நம்ம ஹீரோ அங்க போட்டு வச்சிருக்கேன் லின்சின் எல்லாம் சொல்லி எல்லாம் கட்ட போறேன். அவனும் மைக்கெட்ல அந்த பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்க அப்புறம் இது யாரா புது பையன் இது இந்த பையன் அந்த பொண்ணுக்கு பின்னாடி சுட்டிட்டு அந்த பையன் ஆச்சு அப்படி சொல்லி அவனை போய் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த லோ போர்ஷன் குடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஸ்கில் ஆக்டிவேட் ஆகி அந்த லோ போர்ஷன் எஃபெக்ட் மட்டும் எடுத்து விட்டுருது. அந்த ஸ்கில் நம்ம ஹீரோ யூஸ் பண்ணா 12 மணி நேரம் அவன் கழிச்சு திருப்பி யூஸ் பண்ண
முடியும். இதை மட்டும் நாங்க வச்சுக்கோங்க. ஏன்னா டிப்ஸ் லைட்டை வச்சு சரியா மேட்டர் இருக்கு. ஒரு அழகான பொண்ணு, 4 பக்கம் கேமரா, பூட்டின கதவு, என்ன ஒரு பக்காவான பிளான். ஆனா பூட்டின்னா என்ன உடைக்க முடியாதா அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம ஹீரோ காலை உடைச்சன கதவை உடைச்சிட. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த பொண்ணு எங்க வச்சிருப்பானா பாத்ரூம் போய் வச்சிருப்பான். இந்த பொண்ணு இருக்க வச்சு பார்த்தா இவருக்கு அதிகமா ட்ரக் கொடுத்துருப்பாங்க. அதனால நிச்சயமா கொஞ்சம் எந்திரிக்க மாட்டான். நான் இந்த பொண்ணை வந்து உமன்ஸ் பாத்ரூம் வச்சிருக்கேன். அப்படா அந்த பிரசிடென்ட்டோட ஆளுங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க இந்த பொண்ணை சொல்லி நம்ம ஹீரோ அங்க வச்சுட்டு வந்திருப்பான். அங்க பார்த்தா நம்ம ஹீரோ அடிச்ச ரீல் அந்த கிரீன் ஹேர் மட்டும் பையனும் அந்த பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்க. நம்ம ஹீரோ என்ன ஆக்டிங் செம்மையா பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஆக்டர் வந்து இங்க நினைக்க கூடாது, அதுக்காக கரெக்டான பேசுன்னு சொல்லி ஹீரோட ஆக்டருக்கான கரெக்டான பேசிட்டான்னு சொல்லி ஹீரோ அந்த எங்க போட்டு பிரசிடென்ட் நல்ல ஃப்ரெண்டா போட்டிருக்காரு. ஆனா நம்ம கிட்ட வேலைக்கு ஆகுமா சொல்லி ஹீரோவும் பக்கத்துல இந்த பொம்மைக்கு வந்து பொண்ணு மட்டும் வேசலாம் போட்டு விட்டு அவன் தூக்கி போட்டுருப்பாரு. சரி எல்லாமே தயாராகிடுச்சு. இப்போ போயிட்டு நம்ம மெயின் ஷோ ஆரம்பிக்கலாம்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்பா கிளம்பி வந்திருப்பான் இந்த இடத்துக்கு. நம்ம ஹீரோ ஸ்கிரீனை பார்த்துட்டு இந்த பையனுக்கு என்ன பிரச்சனையோ போய் அந்த டாலுக்கிட்ட போய் வளர்ந்துட்டு இருக்கான். சொல்ல போற பிரசிடென்ட்டும் இது உண்மையே இல்லை, ஏன்னா நான் தான் பார்த்தேன் என் கண்ணால, நீ தான் அந்த பொண்ணு மேல உண்ட. பிரசிடென்ட் என்ன சொல்றீங்க சொல்லி ஹீரோ கேட்கப்போ சுட்டின்னு எல்லா பசங்களும் நம்ம பிரசிடென்டே பார்க்காங்க. சொல்லுங்க பிரசிடென்ட், நான் எப்படி அந்த பொண்ணு கூட எந்த நீங்க சொல்றீங்க அப்படி சொல்ல போற பிரசிடென்ட் அமைதியா இருக்க. என்ன பிரசிடென்ட் அமைதியா இருக்கீங்க, அங்க நடந்துற எல்லாத்துக்கும் சொல்லாமன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல போறேன். முன்னாடி ஒரு டீச்சர் வந்துட்டு இங்க என்ன நடந்துன்னு கேக்குறாரு. இவர் சன் டீச்சர், இவர் வந்து இந்த யூனிவர்சிட்டியில வந்து ரொம்ப காலமா இருக்காரு. நீ ஸ்டூடெண்ட் கவுன்சிலே இல்ல, அப்படி இருக்க போற ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் எப்படி கேள்வி கேட்கிறேன். பிரசிடென்ட் கொஞ்சமா நல்லவரா இருக்கனால உன்னை இப்படி பேச விட்டுருக்காரு. ஓ அப்படியா, ஆனா இவர சொல்றேன் நான் தான் அந்த பொண்ணு படுத்திருந்தேன்னு. அப்படி இருக்க போற அரே அதுக்கு நான் சொல்ல போறேன் சொல்லி ஹீரோ கேட்க. பிரசிடென்ட் எவ்வளவு ஆர்டர் டைம் பண்றாரு, அது மட்டும் இல்லாம இந்த பார்ட்டியே ஒன்ன போல ஒருத்தனுக்கு வச்சிருக்கான்னு சொன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படி இருக்க போற நீ அவருக்கு ஒரு பிரச்சனை தர சொல்லி அவரும் நம்ம ஹீரோ பத்தி திட்டிட்டு இருக்கேன். ஸ்டூடெண்ட் கவுன்சில் ஒரு ஆளுங்களும் சரி ஆரம்பிக்கலாமா சொல்லி அவங்கள பொருள் கலப்பி விட்டு இருக்க. கடைசி எங்க முடியும் உங்களுக்கு தெரியும். இந்த காலேஜ் விட்டு டிராப் அவுட் ஆகணும்னு சொல்லி கட்டிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன ஆச்சு, பிரசிடென்ட்ட பார்த்தா தப்பா தோணுது. அப்படி இருக்க போற ஏன்னா இப்ப பேசுறீங்க நம்ம ஆக்சிங் கேட்க போறேன். இந்த டீச்சர் சன்னு என்னோட ஆள் தான்டா. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில் சேர்ந்த ஆளுங்களும் இங்க இருக்க மற்ற ஸ்டூடெண்ட் அப்படியே அவங்க வேலைக்கு கொண்டு வந்துருவாங்க. இப்ப நீ என்ன பண்ண போற சொல்லி நம்ம பிரசிடென்ட் கேட்க. டே அவன் எஸ்கேப் ஆக பாத்தீங்களாடான்னு சொல்ல போறேன். அவங்களும் பிடிக்கிறீங்க எஸ்கேப்பே ஆகலன்னு சொல்லி ஹீரோ சொல்றான். லின்சின் இதுக்குமா சண்டை போடாம இருக்க மாட்டேன் சொல்லி பிரசிடென்ட் நம்ம ஹீரோ கூட்ட வர. நம்ம ஹீரோ மூஞ்சிலே கையை வச்சுட்டு இனிமேல்டா நான் மெயின் ஈவெண்டே ஆரம்பிக்க சொல்றேன். அங்க பார்த்தா எல்லாம் நம்ம ஹீரோ பிடிச்சி நோட்டு மூட்டை அந்த முக்கிட்டு இருக்கீங்க. செக்யூரிட்டி அனுப்பி அடிக்க சொல்ல போறேன். அந்த செக்யூரிட்டி நம்ம ஹீரோ அடிக்க வரப்போ முப்பாட்டிங்கன்னு சொல்லி ஒரு சவுண்ட் கேட்குது. அங்க பார்த்தா அந்த யூனிவர்சிட்டியோட டேரக்டர் வந்து டேரக்டர் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறேன். டேரக்டரும் நான் இதுக்கு முன்னாடி லேட்டா வந்தோம்னா எல்லாமே கையை மீறி போயிருக்கும் சொல்லி டேரக்டர் சொல்ல போறேன். ஆமா அங்க இருக்கான் பாத்தீங்களா லின்சி, நான் நம்ம காலேஜுக்கு வெக்க கேடு அப்படின்னு சொல்லி அவரும் நம்ம ஹீரோ பத்தி தப்பா பேசிட்டு இருக்கேன். யாரா வைக்க கேடு, நீரான வைக்க கேடுன்னு சொல்லி நம்ம டீச்சரை எப்படி நம்ம டேரக்ட் அடிக்க. ஒன்ன போல ஒரு டீச்சர் வந்து இந்த யூனிவர்சிட்டியில வேலை செய்ய சொல்லி ரொம்ப கேவலமாக சொல்லி அவரும் நம்ம டீச்சரை பொறுத்து வாங்கிட்டு இருக்கேன். டேரக்டர் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. லின்சின் தான் இங்க நடக்கிற எல்லாத்தையும் காரணம். அது மட்டும் இல்லாம இந்த டீச்சர் சன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பறம் நம்ம டேரக்டரும் நான் இப்ப ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறேன். அது என்னன்னா டீச்சர் சன் மட்டும் பிரசிடென்ட்டும் இந்த ஸ்கூலுக்கு ரொம்ப ரெப்புடேஷன் கம்மி பண்ணிட்டாங்க. அதனால நான் உங்களை இப்பயே எக்ஸ்பெல் அண்ட் டிஸ்மிஸ் பண்ண போறேன்னு சொல்லி டேரக்டரும் சொல்ல. அதோட நம்மளோட யூனிவர்சிட்டிக்கு லின்சினை போற ஒரு நல்ல பையன் கிடைச்சிருக்கான். இது நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம யூனிவர்சிட்டியோட ஆணிவே நம்ம லின்சின் தான் சொல்லி அவரும் நம்ம ஹீரோ பத்தி பாராட்டி பேசிட்டு இருக்கப்படி அதை கேட்ட அவங்களாம் ரொம்ப அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. நம்ம பிரசிடென்ட்டும் அந்த டீச்சரும் ரொம்ப கிட்ட வர அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம பிரசிடென்ட் பத்தி பேசியிருக்க போற. அப்புறம் நீங்க இதையும் பார்த்தா உங்களுக்கு நல்லா புரிஞ்சு சொல்லி நம்ம ஹீரோவும் நம்ம பிரசிடென்ட் பொண்ணை போட்டிருப்பாங்க தெரியுமா, அந்த ஃபுட்டேஜ் காமிக்கிறேன். அதில் அப்புறம் பிரசிடென்ட்டும் அந்த பொண்ணை நல்லா குடிச்சிருக்காங்கல்ல, கொஞ்சம் நேரத்துக்கு எந்திரிக்க மாட்டான் சொல்லி நம்ம அவன் போட்டு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் ஹே லின்சின் ஒன்னா நிச்சயமா இதுக்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் மைண்ட் யாரும் கண்டுபிடிக்க முடியாதா, ஏன்னா என் பிளான் அவ்வளவு பக்கவா இருக்குன்னு சொல்லி அவரும் அதை கேமரா முன்னாடி வந்து சொல்ல. பிரசிடென்ட் இப்படி பண்ணிருப்பான்னு நினைச்சு பார்க்கல அப்படின்னு சொல்லி எல்லாம் பிரசிடென்ட் திட்டி தூக்கி போட்டுருக்கேன். பிரசிடென்ட்டும் இல்ல எப்படி இருப்பி முடிஞ்சு இதுக்கெல்லாம் காரணம் லின்சின் தான் அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட் சாக்கில இருக்கேன். டக்குனு பிரசிடென்ட் கட்டி எடுத்து மிஷினை கூட்ட மிஷினும் அசால்ட்டா புடுங்கி தூக்கி போட்டு பிரசிடென்ட்டையும் கும்பலா தூக்கி போடுறேன். என்ன பிரசிடென்ட் நீங்க இன்னும் பூஜை ஆரம்பிக்கலாமா சொல்ல போறேன். அங்க போட எல்லா ஸ்டூடெண்ட் சுட்டு போட்டிருக்காங்க. அவங்களும் ட்ரெஸ் கிழிச்சு அடிக்காம பிரசிடென்ட் கொஞ்சம் கழிச்சு செட்டை போன மட்டும் படுத்திருக்காரு. அவங்களும் பிரசிடென்ட் தகுடிக்கு லாய்க்கே இல்ல. அது மட்டும் இல்லாம இவன் அந்த பொண்ணுக்கு ட்ரக் கொடுத்துருக்கான், அதனால இவன் ஜெயிலுக்கு நம்ம அனுப்பணும், ஒன்னு போலீஸ் போன போறாங்க சொல்லி எல்லாம் பேசியிருக்க. அப்புறம் டேரக்டர் இப்ப ஸ்டூடெண்ட் கவுன்சிலுக்கு எந்த பிரசிடென்ட்டும் இல்ல, அதனால என்ன பண்றது கேட்க அப்புறம் டேரக்டரும் இந்த போஸ்டிங்க்கு யார் கரெக்டா இருக்கணும், வேற யாரும் நம்ம லின்சின் கரெக்டா இருப்பான், ஏன்னா லின்சின் இனிமே புது ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட்னு சொல்ல போறேன். அப்புறம் லின்சின் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோக்கு.
எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த டேரக்டருக்கும் இந்த இடத்துக்கு நல்ல நேரத்துல வந்து எனக்கு உதவி செஞ்ச என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி அப்படி நம்ம ஹீரோ சொல்லிட்டு என் பக்கம் நிக்கா தெரியுமா இவர் தான் இந்த பிரசிடென்ட் போஸ்ட்டுக்கு அடுத்தவன் அவரு ஏன்னா இவர் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரா அப்படி நம்ம ஹீரோ எல்லாத்தையும் சொல்லி இவரா பிரசிடென்டா இருக்க எல்லா தகுதியும் சொல்லி ஹீரோ அவர் பிரசிடென்ட் ஆக்க சொல்றான் ஏன்னா லின்சினோட இந்த ஆப்பர்ச்சுனிட்டியே வேணாம் சொல்றாரா ஆனா இதே ரொம்ப கூட இருக்கல எவ்வளவு நல்லவரா இருக்குன்னு சொல்லி யாராச்சும் லின்சினை பற்றி தப்பா பேசிட்டோம் அவன் மூஞ்சிட்டு அடிப்பா சொல்லி நாங்க பேசியிருக்க போல என்ன ஒரு அமேசிங்கான பர்சன் சொல்லி நம்ம லீசனும் நம்ம ஹீரோ கூட பேசியிருக்க போல நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கேன்னா ஃபர்ஸ்ட் போயிட்டு அந்த பிங்க் ஹேர் பொண்ணு என்ன ஆச்சுன்னு பார்க்க சொல்லி ஹீரோ அந்த இடத்துக்கு போவேன் இன்னும் கூட அந்த பொண்ணு என்ட்ரிக்கல போறோம் அந்த அளவுக்கு அந்த பொண்ணுக்கு அடிமை கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பேசியிருக்க திடீர்னு அங்கே ஃபே யார் பண்றாங்க என்னடா திருப்பி மயக்கமான சொல்லி ஹீரோ உள்ள போறியே பின்னாடி நம்ம லீசங்க சிரிச்சுக்கிட்டே வராங்க அவங்களும் நம்ம ஹீரோ கிட்ட வந்தானே அவங்களும் ஹீரோ வாங்க மேலே போட்டு அவங்களும் ட்ரெஸ்ஸை கிழிச்சு விட்டு நம்ம ஹீரோ மேலே கந்திருக்கேன் சரி எனக்கு ரொம்ப முக்கியமான சொல்லி அவங்களும் ஹீரோ பாட்டு பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களும் நல்லா பார்த்து குட்டி வாண்டே நாங்க 2 பேர் இருக்கிறேன் ஏன்னா நீ இனிமே பக்கம் கூட வாழ்க்கை சொல்லி அவங்க பேசியிருக்க போற நீ இல்லாம என்ன வாழ முடியாது சொல்லி அவங்க சொல்லிருக்காங்க டக்குன்னு நம்ம ஹீரோ அவங்க தூக்கினா நடக்க சொல்லப்போ நம்ம ஹீரோ அவங்க தூக்கிட்டாரு நம்ம ஹீரோ தள்ளி வச்சுட்டு அவங்கள என்ன பண்ணுவோம் அவங்களுக்கு தெரியும் பிக்சர் பற்றி புரிஞ்சுங்க நம்ம ஹீரோ அடிக்க ஆரம்பிக்க இதான் அனிமல் இன்ஸ்டன்டா அப்படி சொல்லி அவங்களும் நல்லா இருக்கேன்னு சொல்லி அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதாவது இதை நம்ம ஹீரோ சம்பவம் நம்பர் 1 நம்ம ஹீரோ கண்ணை முடிச்சுட்டு என்ன நடக்குது இங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ சாக்கில் இருக்கான் அப்படி லீவ்ஸங்க பார்த்தா பட்டு ட்ரக்ஸ் இருக்கு என்ன ட்ரக்ஸ் பைத்திய பண்ணி ஏன்னா என்னோட ஸ்கில்ல அந்த ட்ரக்கெல்லாம் அப்படியே கம்மி பண்ணிடுவேன் அப்பயும் எனக்கு அவன் நினைக்கிறேன் நம்ம ஹீரோ ஏன்னா இன்னும் ஒரு 12 மணி நேரம் கழிச்சா ஸ்கில்லையும் ஆன்டிவேட் ஆகும் அதனால நம்ம ஹீரோ அதிகமா புலம்பிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ கொஞ்சம் நினைச்சு போனும் வர அந்த போன்லயும் குட் ஈவினிங் மிஸ்டர் கேன் நான் வந்து மிஸ்டர் ஃபேங் வந்து உங்களுக்கு நிறைய இது பண்ணியிருக்காரு அதை வந்து நானும் உங்களுக்கு பண்ண ஆசைப்படுறேன் ஏன்னா மிஸ்டர் ஃபேங்க் அப்புறம் யானும் அதை போட்டோ போட்டு எனக்கு கடைப்பிட்டு இருக்காங்க அதனால நானும் என் சார்பா உங்களுக்கு ஒன்று பண்ணலாம் இருக்கு நிச்சயமா இது வேணும்னு மட்டும் சொல்லிடாதீங்க நான் முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் பார்ட்டி நாங்கள் போட்டில் வைக்கணும் அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட பேசலான்னு இருக்கேன் ஏன்னா நாளைக்கு அந்த பார்ட்டி ஆரம்பிக்க போகிற நைட் டைம்ல அதுக்கு நீங்கள் வந்தீங்க ரொம்ப நல்லா இருக்கு சொல்லி அவனும் நம்ம ஹீரோ இன்வைட் பண்ண என்ன பார்ட்டியா எனக்கும் கொஞ்சம் இப்ப மூடு நல்லா இல்ல நான் வரேன் சொல்லி நம்ம ஹீரோ சொல்றேன் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸு கூட வந்துட்டு என்னதான் இருந்தாலும் சதுக்கு அந்த பார்ட்டிகளை குடிக்கிறோட வெளில ஒன்று குடிச்சாலும் நல்ல போடியாருன்னு சொல்லி அவன் பேசி வர போறேன் ஆமா இது வந்து நான் பிரசிடென்ட் என்னோட ட்ரீட்னு சொல்லி அவனு சொல்லிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோவும் இது எத்தனைட்டா சொல்லிட்டே இருப்போம் நீ 100 அடி சொல்றன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு வந்திருக்கப்போ அவங்களும் சரி மச்சா நாங்கள் அப்படியே 3 பேரும் அப்படியே கொஞ்சம் ஒருங்கிட்டு வரோம் அப்படி சொல்லி அவங்களும் பாட்டு கொண்டு போய் அப்பயே சொன்னி கம்மியா குடிக்கிறான்னு ஏன் கேட்கறாங்களா நம்ம காலையில வரைக்கும் உள்ளடா இருப்பாங்க போலதான் சொல்லிட்டு இருக்கோம் நாங்க உங்களை சொல்லாம சரி செயல சொன்னு கேட்க அவங்களும் இல்ல நீங்க என்ன பார்க்க முடியல சரி தொடாதீங்கன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க இதுக்கு மேல முடியாதுன்னு சொல்லி அவங்களும் கையை பிடிச்சி இழுக்க நான் ஒன்னும் நீங்க நினைக்கிற போன மட்டும் இல்ல சொல்லி அவங்க சொல்ல வாய முடி நீ பாட்டுக்கு எங்களோட நெருப்பை தூண்டி விட்டு இப்ப யார அமைக்கிறது நீ தான் அமைச்சான்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு அவங்க உள்ள கூட்டிட்டு போறாங்க அவங்க பிளீஸ் விட்டுன்னு சொல்லிட்டு வரவ நம்ம ஹீரோவும் அவங்களும் வேணாம்னு சொல்றாங்களா அப்பயும் நான் கூட்டிட்டு போறீங்க சொல்லி நம்ம ஹீரோ கேட்க அவங்களும் பின்னா திரும்பி பாக்குறாங்க அவங்களும் யாரா நீ சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு உனக்கு தேவையான வேலைனா பேசிருக்க அப்புறம் நம்ம ஹீரோ அவங்க அடிக்க வராங்க ஹீரோ ஜஸ்ட் தள்ளிதான் போறோம் அவங்களே கூட்டிட்டு கீழே கூட அடை போட்டு அவங்களும் என்ன பார்க்க போய் நம்ம ஹீரோ 2 பேரும் தலையில அடிச்சு கீழே பார்க்க விட்டுறான் அவங்களும் கீழே வந்து பார்த்துருக்க போய் உனக்கு இது ரொம்ப டேஞ்சரஸா தெரியலையான்னு சொல்லி அவங்க கேட்க போற ரிலேஷன்ஷிப் பாண்டிங்க நம்ம ஹீரோவும் இந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப இன்னசென்டா தெரியல இவர்கிட்ட கொண்டாட்டி ஆட்டிவிட்டான்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைச்சிட்டு நான் உன்ட்ட ஒரே அட்வைஸ் தரேன் இனிமேல் இந்த மட்டும் வேலை பாக்காரமா ஓ நல்ல வேலையை பத்தி தெரியும் சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு போவேன் இவன் எங்கிட்டு வரான் ஆனா சிங்கிள் ஹேண்டரா இத்தனை பேர் அடிச்சு போட்டான் அதோட இவன் பிளான மொத்தம் கெடுத்துட்டான்னு சொல்லி அவங்களும் அங்க இந்த மூஞ்சிலேயே முடிக்க நான் அந்த சஸ்பெக்ட் எல்லாம் நான் பிடிச்சி வச்சிருக்கேன் அதனால வந்து கூட்டிட்டு போயிருங்க அது மட்டும் இல்லாம நான் இங்கிருந்து எக்கோடஸுக்கு போக சொல்லி அவங்க சொல்ல ஓகே டீம் லீடர் சொல்லி அவங்க சொல்றாங்க அதை விட வந்து போலீஸ் ஆபீசர் அப்படியே அடுத்த நாள் நைட்டு காமிச்சா அங்க நம்ம ஹீரோ அந்த சிப்புக்கு வர நம்ம அங்கிட்ட பணக்கார பையனும் மிஸ்டேக்கே நீங்க போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க ஏன்னா இதே மட்டும் இன்னும் சிப்பில் வந்து எனக்கு கொஞ்சம் பிசினஸ் இருக்குனால நான் அங்க போறேன் அதனால நான் முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு பார்க்கணும் சொல்லி அவரும் சொல்லிட்டு போவேன் நம்ம ஹீரோ சரி போயிட்டு வாங்க சொல்லி அனுப்பிடுறேன் அங்க பார்த்தா நிறைய பொண்ணுங்க இருக்கு நம்ம ஹீரோவும் கண்ணுக்கு நல்லா குழுக்குழுன்னு சொல்லி ஹீரோ வந்துருக்கு அங்க பார்த்தா நம்ம ஹீரோ மீட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அங்கேயே தான் இருக்காங்க அவங்க கார்லயும் அவங்க ஆளுங்க டீம் லீடர்ஸ் நீங்க டார்கெட் கிட்ட இருக்கீங்க சொல்லப்போ அவங்களும் நான் டார்கெட்டை பார்த்துட்டு இருக்கேன் முடிச்சிருக்கு நான் சீக்கிரமா முடிக்கும் சொல்லி அவங்க சொல்றாங்க இந்த மிஷின் வந்து பக்காவா இருக்கு அதோட நேற்று மிஷின் ஒருத்தன் வந்து கெடுத்து விட்டான் ஆனா இப்ப மட்டும் அவங்க சொல்லி அவங்களும் மசன் வச்சிருக்க போறேன் ஹலோ அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஃப்ரீ டானு சொல்லி ஹீரோ அவங்ககிட்ட கேக்குறேன் ஓ நீங்களா இன்னைக்கு இங்க இருக்கீங்களா இதே நீங்க என்னடா பண்றேன்னு சொல்லி அவங்களும் கேட்க அப்புறம் நீங்க உங்களோட வேலையை மாட்டிட்டீங்க வேட்டர் ஜாப் நல்ல ஜாப்தான் இது நீங்க முன்ன செஞ்ச வேலையும் நல்லா இருக்கு அப்படி சொல்ல போற அவங்களும் வெல்கம் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க மனசுக்குள்ளயும் டே இந்த வாட்டியாச்சும் மிஷினை கெடுக்காம சொல்லி நினைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அங்க ஒருத்தனும் வேட்டர் இங்க வான்னு சொல்லி கூப்பிடுறேன் சார் உங்களுக்கு என்ன சொல்லி அவங்க கேட்க போறே நீங்க சிப்புக்கு புருஷன் நிக்கிறேன் அதோட
மாஸ்டர் என்ன சொல்றாரு இன்னும் கூட புரியல. அவர் என்ன சொல்றாருன்னா, மாஸ்டர் வந்து உன் கூட விளையாட ஆசைப்படுறாரு, அதோட கவலைப்படுறாரு, ரொம்ப வெல்த்தியான பர்சன் கூட சொல்லி அவங்க பேசியிருக்க போறேன். நானும் ஒன்னு அப்புறம் ஒரு ஃப்ரெஷ்ஷான இன்னசென்ட்டான ஒருத்தவங்க கூட விளையாட ஆசைப்படுறேன். ஏன்னா இருக்கு சம்மந்தமா சொல்லி அவனும் பறந்து தூக்கி போறேன் வந்து என் கூட விளையாடுன்னு சொல்லி அவனும் சொல்லப்போற. அவங்களும் இது மட்டும் மிஷினா இல்லாம இருந்துச்சான்னு சொல்லி மனசு நினைக்க போறேன். நம்ம ஹீரோ வந்துட்டு சாரி சார், நாங்க இந்த இடத்துல மட்டும் சர்வீஸ் நமக்கு கொடுக்கல, அதை மட்டுமே நாங்க கொடுக்க சர்வீஸ் நீங்க கேக்குறீங்கன்னா அப்பனா இது இல்லீகலான விஷயம் சொல்லி ஹீரோ சொல்ல, ஹே வெயிட்டர், என்ன தைரியம் வந்தா என் முன்னாடி வந்து இப்படி பேசுவேன்? நான் ஒன்னும் வெயிட்டர் இல்ல, என்ன இந்த ஷிப் கேப்டன் தான் வந்து என்ன இன்வைட் பண்ணிருக்காரு இங்க ஜாலியா என்ஜாய் பண்ணேன். ஏன்டா வெயிட்டர் மட்டும் ட்ரெஸ்ஸை போட்டு வந்துட்டு நீ என்னமோ கேப்டன் இன்வைட் பண்ண சொல்லி இங்க ஊட்டிட்டு இருக்கேன். அதோட நாங்க உன்னை இது வரைக்கும் எந்த ஒரு பார்ட்டிலும் இருக்குன்னு பார்த்துருக்கையாரு, நீ என்ன பொண்ணை கேப்டன் சீனா போட்டுறியா அப்படி சொல்லி அந்த பொண்ணும் கேட்க, அப்படி ஒன்னு இங்க இன்வைட் பண்ணாங்கன்னா உன்னோட இன்விடேஷன் லெட்டர் எங்கன்னு கேட்க போறேன். என்கிட்ட எந்த ஒரு இன்விடேஷன் லெட்டருமே இல்லை. அதோட நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னேன் என்ன வந்து இந்த ஷிப் கேப்டனை இன்வைட் பண்ணாருன்னு. எதா இருந்தாலும் அவர்கிட்ட போய் கேட்டுங்க சொல்லி ஹீரோ சொல்ல போறேன். அப்படியே பக்கத்துல போற பொண்ணுகிட்ட இருந்து அந்த எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த பார்ட்டியோட என்ட்ரி டிக்கெட் மட்டும் 1 லட்சம் ரூபா. அப்படி இருக்க போற ஷிப் கேப்டனே உன்னை வந்து இன்வைட் பண்ணாராம். என்ன எங்கிட்ட விளையாண்டுட்டு இருக்கியா? என்ன ஒரு கேவலமான ஒருத்தன். இந்த மட்டும் பிச்சைக்காரலாம் எவன்டா புரோட்டோக்கால் விடுறீங்க? ஒன்னு நீ வந்து வெயிட்டரா இருக்கணும், இல்லாட்டி ஏதாச்சும் திருத்தனா இருக்கணும். உனக்கு என்ன வெளில போடான்னு சொல்லி அவங்களும் சொல்ல, நீ யாருன்னு எனக்கு எந்த கவலையுமே இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து நீ என்ன முட்டி போட்டு மனும்பி கேட்கிற நீ பண்ண இருக்க, இல்லாட்டி உன்னோட 3ஆவது காலை நான் உடைச்சு தண்ணியை தூக்கி போட்டுருவேன். அதோட அந்த பொண்ணும் இங்க வந்து என் முன்னாடி முட்டி போடணும், ஆனா அது மட்டும் டிஃப்ரெண்டா போகணும்னு சொல்லி அவனும் சொல்ல போறேன். இந்த ஷிப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த மட்டும் ஆக்டிங் போட்டு சீனு கம்பிக்கெல்லாம் இங்க இருக்கே கூடாது. அதோட ரிச் மேன்ஸோட கேம்ஸ் என்னன்னு வந்துட்டு நான் சொல்லித்தரேன் சொல்லி அவங்களும் வர போறேன். இந்த கேட்டால என்னோட மிஷின் கிடாம இருந்தா சரி. அதோட இவன் ரொம்ப ஸ்கில்லானவனு தெரியும் எனக்கு, ஆனா இத்தனை பேர்ட்ட சமாளிக்க முடியுமா? நீங்க என்ன சொல்றீங்கன்னா பணம் இருக்கவங்க நல்லாவே விளையாட முடியும் தானே? அப்ப சரி, நான் இந்த சிப்போட கேப்டனுக்கு நான் போன போறேன் சொல்லி நம்ம ஹீரோ போன போறேன். அதை பார்த்து அவங்க எல்லாம் சாக்கா போறேன். எங்க போனும் பிஸின்னு வருது. பிஸின்னு வரக்கு ஒரே காரணம் நிச்சயமா கேப்டன் வந்து அந்த மீட்டிங்ல இருப்பாரு, அதனால தான் அவரால் என்னோட போனை எடுக்க முடியல. அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வச்சிருக்க போறேன். அவங்களும் நானே ஒரு அசண்டு போயிட்டு கேப்டன் தான் போன போடுறாரு, எல்லாம் சும்மா நோ லைக்கும் சொல்லி எல்லாம் நம்ம ஹீரோ கிண்டல் அடிச்சிட்டு இருக்கேன். நீ சொல்ற உண்மையா இருந்துச்சுன்னா முடிஞ்சா எனக்கு கப்பல் வாங்கிக்க, அப்படி வாங்கிட்டீங்கன்னா நான் முன்னாடி முட்டி போட்டு மனுப்பி கேட்கறேன். அப்படி நீங்க இந்த கப்பலை வாங்கினீங்கன்னா இங்க இருக்க எல்லா வெயிட்டர்ஸும் எல்லாம் உனக்கு சொந்தமாயிரும். அது மட்டும் இல்லாம நானும் உனக்கு பின்னாடி நான் எடுத்து சுட்டுறேன்டா, என்ன வாங்குறியான்னு சொல்லி அவங்களும் சொல்ல, நம்ம ஹீரோவும் ஏன் பேசிட்டு இருக்கணும், நான் செய்யலை சொல்லி நம்ம ஹீரோ கூப்பிடுற கேப்டன் சொல்லி உங்க கேப்டன் போய் கொஞ்சம் குடிய சொல்லி ஹீரோ கேட்க போற. அங்க இருந்து அவங்க செய்ய சொல்லி போறாங்க. அப்ப இருக்க போற அங்க மெயின் கேப்டன் வந்து இல்ல, அவர் வந்து இங்க போயிருக்காரு, அதனால மற்ற கேப்டன்ஸ் தான் இருப்பாங்க, ஆனா அவங்களால கூட இந்த ஷிப்பை வாங்கி விற்க முடியும். அப்ப இருக்க போற அவங்க போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அவனும் அனுப்பிட போற. அந்த கேப்டன் வந்து என்ன கிம் நல்லா இருக்கீங்க கேட்க போறேன். கிம் உனக்கு ஒருத்தன் இன்ட்ரடியூஸ் பண்ண, அவன் வந்து இந்த கப்பல் வாங்க போறானா, இது நல்ல பெரிய டீலா தெரியல, உடனே முடிச்சுன்னு சொல்ல போறேன். மிஸ்டர் கிம் நீங்க ஜோக்கிங் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏன்னா இந்த கப்பல உங்களா கூட அஃபெண்ட் பண்ண முடியாது. அப்ப இருக்க போற இவன் இப்படி அஃபெண்ட் பண்ண போறான்னு சொல்லி அவனும் கேட்க போறேன். இப்படி வளவலம் பேசாம ஒழுங்கா வழியா சொல்லி ஹீரோ காட்ட காமிக்க, இது வந்து டிராகன் பேங்க சேர்ந்த அந்த பிளாக் கடை வச்சு, ஆனா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, இது எனக்கு தெரிஞ்சிருக்கு, இதோட அட்வான்ஸ் வெர்ஷன் ஆகும் போலன்னு சொல்லி அங்கன்னு ஒருத்தர் சொல்ல, அங்க பொண்ணும் நிச்சயமா இது ஃபேக்கா சொல்லிட்டு இருக்காங்க. தேவையில்லாம என்னோட அசிங்கப்படுறான்னு சொல்லி அவங்க சொல்ல போறேன். மனசுக்குள்ளயும் நான் என் மிஷனை கூட கிவ் அப் பண்ணிக்கிறேன் முடியலான்ட்டி, ஆனா நான் எப்படியாச்சும் இவங்க கிட்ட காப்பாற்று சொல்லி அவங்க மனசு நினைக்கிறாங்க. நீங்க கவலையப்பட தேவையில்ல, நானே எல்லாத்தையும் பார்த்துக்கேன் சொல்லி ஹீரோ சொல்ல போறேன். அதுக்கு அவங்ககிட்ட பாயிண்ட் ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் கேப்டனும் அப்படி இந்த ஜென்ரல் கப்பல் வாங்கினா அப்புறம் இந்தாங்க சொல்லி அவரும் அந்த கப்பலை பற்றி எல்லாரும் சொல்லி முடிச்சு மட்டும் 8 மில்லியன் அவரு நீங்க இல்ல பணத்தை கொடுத்துட்டு சைனா போட்டுங்க சொல்லி நம்ம ஹீரோட்ட நீட்டா போறேன். அதுல சைனா போறான்னு சொல்லி எல்லாம் சுட்டு போறோம். நம்ம கேப்டனும் அப்படி மட்டும் நீங்க பணத்தை தராம விட்டீங்கன்னா இந்த சிப்பை விட்டு உடனே அவங்க டோக்கியோ போட்டுருவோம் சொல்லி கேப்டன் மிரட்டி சொல்ல, ஓ என்ன சைன் போட முடியாதுன்னு சொல்ல போற. அங்க பக்கம் நல்லா சரி இப்படி நடக்கும்னு சொல்லி அது நம்ம ஹீரோ அப்படி பேசி இருக்க போறேன். ஏன்னா இல்ல சைன் போட போறேன் நான் இல்ல இவங்க கூட போட போறோம் சொல்லி நம்ம ஹீரோவும் அவங்களும் சொல்ல, அதை கேட்டு அவங்களும் சாக்காக போறேன். நான் வெறும் பணத்தமும் தர போறேன், அதுல சைன் போட போற இவங்க தான், இவங்க கிட்டே என்ன சிப்ப கொடுத்தாங்க சொல்லி நம்ம ஹீரோ சொல்றேன். ஓ அதோட எனக்கு இன்னும் உங்க பேர் தெரியாது, உங்க பேர் என்ன கேட்க போறேன். என் பேர் வந்து சியான்னு சொல்லி அவங்க சொல்ல போறேன். இந்த சிப்பை என்ன கிஃப்டா சியானுக்கு நீங்க கொடுத்தாங்க சொல்லி நம்ம ஹீரோ பணத்தை கொடுத்துற. அங்கேயும் 800 மில்லியன் டிரான்ஸ்பர் ஆயிடுச்சுன்னு சொல்லி சவுண்டு கேட்க, அதை கேட்ட எல்லாரும் என்னாரு பணத்தை கொடுத்துட்டானா, இந்த கப்பல் வாங்கிட்டானா, அது முழு பண்ணிட்டியுமா, இவர் இந்த அளவுக்கு ரிசோர்ஸ் வச்சிருக்காருன்னா அப்படின்னா நிச்சயமா இவரு இந்த சிப்போட கேப்டன் தான், அவரை கூட்டிருப்பாரு நிச்சயமான்னு சொல்லி எல்லாம் சாக்காக போறேன். அங்க இருந்த எல்லாரும் நம்ம சியானுக்கு மரியாதை தர, ஏன்னா நம்ம சியானா இப்படிக்கு கப்பலோட ஓனர். அப்படி இருக்கப்பறம் அங்க மீடு அங்க வெயிட் எல்லாமே இந்த கப்பல்ல வேலை செய்யறாங்கன்னா அப்படி இருக்கப்பறம் நம்ம சியானுக்கு மரியாதை தந்துடானே ஆகணும். நீ முன்னாடியே சொல்லிட்டால நான் மட்டும் இந்த சிப்பை வாங்கிட்டு அதுக்கப்புறம் இங்க இருக்க எல்லாமே எனக்கு சொந்தமாயிரும். அப்படி இருக்கப்பற நீ என்ன பண்ண போற இப்பன்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க, அதுக்கப்புறம் அங்க இருந்த பணக்காரங்களும் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு தெரியாம அவங்கள பத்தி தப்பா பேசிட்டேன், அது மட்டும் இல்லாம எனக்கு அந்த கிம்மை பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லி அங்க நம்ம ஹீரோ கிட்ட பேசியிருக்க போற. அவங்களும் யாருடா இவன் சொல்லி அவங்களும் சாக்காவ
பாஸ் யான் என்னோட மான மரியாதைலாம் கப்பல் ஏறிடுச்சு. அதனால இப்ப அவன் என் மூஞ்சில அடிச்சானா அது உங்க மூஞ்சி அடிக்க மாட்டோம்னா அது மட்டும் இல்லாம நீங்க எனக்கு இதுக்காக எனக்கு உதவி செய்றீங்களா? அப்படி நீங்க உதவி செஞ்சீங்கன்னா மியான்மர்ல இருக்கக்கூடிய எல்லா பிசினஸையும் நான் உங்ககிட்ட தந்துடுறேன். அப்படியா? அப்ப சரி, உன்னை நம்பாலும் நீ உனக்கு நான் உதவி செய்யாம இருப்பேன்னு சொல்லி அவரும் வர ஹலோ யங் மாஸ்டர்னு சொல்லி நம்ம ஹீரோ அவரும் கூப்பிட இன்னொரு பேர் அந்த யான். அது மட்டும் இல்லாம இங்க இருக்க எல்லாரும் என்ன பாஸ் யான் தான் கூப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாம யங் மாஸ்டர் உங்க பேர் என்ன? இன்னொரு பேர் எலின்னு சொல்ல போற நம்ம சியானோ அவனை பார்த்து சாக்காவா. ஏன்னா இவன் மியான்மர்ல பாடி மண்ட ஆட்களுக்கு அடுத்தல மட்டும் பல கேஸ் கூடிய ஒரு பெரிய ஒரு கிரிமினல் மட்டும் இவன். அதோட என்ன மிஷினுக்கு நான் இங்க வந்திருக்க அண்ணமே இவனை பிடிக்கிறதுக்கு அவன் வாங்கலே கொஞ்சம் கேம் விளையாடலாம் சொல்லி அவனுக்கு போற நம்ம ஹீரோ என்ன மடிச்ச கேம்பிளிங் பிடிக்காது. ஏன்னா வந்து இல்லீகலான விஷயம், அதனால வேணாமே சொல்லி ஹீரோ சொல்றேன். என்ன மிஸ்டர் நீங்க எப்படி சொல்றீங்க, உங்ககிட்ட ஏன் பணம் இல்லையான்னு சொல்ல போற நம்ம ஹீரோவும் ஏன்டா பணம் எல்லாம் இருக்கு அப்ப சொல்ல போற அவரும் அப்புறம் ஏன் விளையாட மாட்டிக்கிறீங்கன்னு சொல்லி அவரும் கேட்க போற நம்ம ஹீரோடையும் முறைச்சு பார்க்க அன்னைக்குமே வந்து பாஸ்யான் சில மக்கள் வந்து அடிமை பண்ண வச்சிருப்பாங்க. ஆனா அவங்க விளையாட மட்டும் வர மாட்டாங்க. ஏன்னா அப்படி அவங்க தோட்ட அவங்கள நைட்டு தூங்க கூட முடியாது. நான் வேணுமா உங்க கூட விளையாடுறேன்னு சொல்லி நம்ம கிம்மும் சொல்ல அவங்க அப்படி சொல்றாங்க சொல்லி நீ விளையாட போவாட. ஏன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ஹார்ன் வந்து இல்ல வந்து கேம்பிளிங் அடிமை பணம் சம்பாதிச்சிருக்கானா. நீ விளையாட பண்ண எப்படி இருந்தாலும் 2 பில்லியன் அதுக்கு மேலாச்சு உனக்கு நஷ்டமாகும். 2 பில்லியன் தோட்டு போயிருவானா ரியலின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்படி சந்தோஷமாவ பாஸ்யான் ஒரு நிமிஷம் இல்லைங்க நான் கேம் விளையாடலான்னு இருக்கேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா சொல்ல போறேன். அவங்களும் மீன் வலையில மாட்டிடுச்சுன்னு சொல்லி சந்தோஷம் பார்த்துக்கிட்டு இருக்க அப்புறம் நம்ம ஹீரோ அவங்ககிட்ட போயிட்டு எனக்கு கொஞ்ச நாள் லக்கு சரியில்லை, அதனால நீங்க எனக்கு போல விளையாடுறீங்களா? அப்படி பணத்தை லாஸ் பண்ணாக்கோ நான் உங்களை சொல்ல மாட்டேன் சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல நம்ம ஹீரோ ஏன் அவங்களுக்கு கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோவால டேரக்டா பணம் செலவு பண்ண முடியாது. ஏதாச்சும் பொண்ணை வச்சு செலவு பண்ண, அதனால அந்த பொண்ணை சொல்ல கூப்பிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மனசுக்குள்ளயும் இல்ல வந்து அதிகமா பெனிஃபிட் இருக்கு எனக்கு. ஏன்னா இந்த பொண்ணு மட்டும் 2 பில்லியன் எழுந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் எனக்கு வரக்கூடிய ரிட்டர்ன் அமௌண்ட் மட்டும் 200 மில்லியன் வரும். எனக்கு கோண்டா டேக்ல பணக்காரன் ஆயிரம் சொல்லி நம்ம ஹீரோவும் இது ரொம்ப லாபமான ஒரு ஹீரோன்னு அந்த லைஃப் டைம் பாஃபாம அந்த பட்டன் அமுக்கிட்டே கோறேன். இப்படி நம்ம ஈஸியாவே அதிக பண்ண செலவு பண்ணலாமே சொல்லி நம்ம ஹீரோ சந்தோஷமா இருக்கப்பறம் அவங்களும் டேய் நீ என்ன சொல்ற, நீ அவங்க கூட விளையாண்டீங்கன்னா நீ அதிகமா பண்ணிட்டு இழந்துடும் சொல்லி அவங்க நம்ம ஹீரோவை குலுக்கிட்டு இருக்க போற. அதுக்கப்புறம் கேமே ஆரம்பிச்சிடுறாங்க. இவன் எனக்கு இந்த சிப்பை வாங்கி எனக்கு கொடுத்துட்டான். ஏன்னா நான் ஒரு வெயிட்டா இருக்கனால. ஆனா நான் வந்து இவன் சொல்ல ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா நான் இப்ப வந்து ஒரு வெயிட்டர் ரோல்ல இருக்கேன். இப்ப நான் என்னோட உண்மையான ஐடென்டிட்டி தெரியாம இருக்குன்னா நான் இப்ப இவன் சொல்றான் செஞ்சிட ஆகணும். அவங்களும் கடை போட்டுட. அதுக்கப்புறம் நம்ம அவரும் தம்பி எத்தனை காயின் வைக்க போறோம் கேட்கப்பறம் நம்ம ஹீரோவும் நான் எல்லாத்தையும் போடுறேன்னு சொல்லி எல்லாத்தையும் போடுறான். அதுல மிஸ்டர் யானோட ஜெயிச்சிட. அதை பற்றி நம்ம ஹீரோவும் நான் தோட்டு சந்தோஷமாக நம்ம இன்னும் விளையாடலாம சொல்லி அவனும் கேட்க போறேன். நம்ம ஹீரோவும் சரி சொல்லி நான் வந்து அடுத்த கேம்ல வந்து 200 மில்லியன் பெட் பண்ண போறேன். அதனால அதுக்கான ஏற்ற காயின்ஸை கொண்டு வர முடியும் கேட்க போறேன். அவங்களும் சரி சொல்றாங்க. அதை கேட்ட மற்றவங்களா ஏன்னா 200 மில்லியனா அப்படின்னு சொல்லி எல்லாமே சாக்காக போறேன். அவரும் யங் மாஸ்டர் லின் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்த்த விஷயம் தான் சொல்லி அவரும் கை தட்டிட்டு இருக்கேன். இந்த மட்டும் ரிச்சான பசங்களாம் தன்னை ஏமாற்றவங்களும் தெரியாம இந்த மட்டும் பணத்தை வாரி அடிச்சிட்டு இருக்காங்க. இவன்ட்டு நான் எப்படியாச்சும் 2 பில்லியன் வச்சு கலந்துடணும். அப்படி கலந்துட்டா என்னோட பிசினஸ் கொஞ்சம் டெவலப் பண்ண முடியும் சொல்லி அவரும் மனசுல நினைக்க பிசினஸ்னா அந்த பிசினஸ்லாம் இல்ல ஆளுக்கு அடுத்த பாடி மந்து அந்த மட்டும் பிசினஸ் டெவலப் பண்ணணும் சொல்லி பேசிட்டு இருக்காரு அவரும். அதுக்கப்புறம் நடக்க எல்லா மேட்சுக்கும் நம்ம ஹீரோ தோட்டுக்கிட்டே இருக்க அந்த யானும் ஜெயிச்சுட்டே இருக்க. அவரும் தம்பி விளையாடலாமா கேட்க போற நம்ம ஹீரோ சரின்னு சொல்லிட்டு இருக்க அப்புறம் அவங்களும் எடுத்துட்டு போறாங்க. நம்ம ஹீரோவா அதை பார்த்தவங்களா அவங்க தனியா எப்படி மேத்தர் பண்ண போறாங்க போலாம் சொல்லி பேசிட்டு அப்புறம் அவங்களும் நம்ம ஹீரோவை சோட்டுல போட்டு என்ன அவன் மண்டையில நட்டு நான் கலந்துருச்சேன்னு சொல்லி அவங்களும் நம்ம ஹீரோ கேள்வி கேட்க போறேன். நீ இதுக்கு மேல விளையாண்டா இது வரைக்கும் தோட்ட பண்ண டீ ஒன்னா இறக்கும்னு நினைக்கிறியா? இது வந்து கேம்பிளிங் டேபிள். அப்படி இருக்கப்பறம் நீ லக்க மட்டும் நம்பிலாம் இருக்கக்கூடாது. இதான் போய் நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி அழகான பொண்ணு வந்து என்ன இப்போ சவுட்ல போட்டு கையை வச்சு கேட்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசு நினைச்சிட்டு அதெல்லாம் பரவாயில்ல நம்ம தோட்டா கூட நான் உங்களையுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல போய் மனசுக்குள்ளேயும் கொஞ்சம் நான் எல்லா விஷயத்தையும் மெதுவாக பண்ண போல. ஏன்னா இந்த பொண்ணு நான் ஏன் இந்த பணத்துல செலவு பண்றேன்னு தெரியாம இருக்கா. நான் அதுக்கெல்லாம் சொல்ல வரல. அதாவது கேம்பிளிங் டேபிள் வந்து லக்கு அவளுக்கு இருக்காரு அப்படின்னு அவங்க சொல்ல போற மனசுக்குள்ளேயும் நான் நேரம் என்னோட உண்மையான ஐடென்டிட்டி என்னன்னு என்னோட எம்எஸ்னால இப்ப காமிச்சிருப்பேன். ஏன் நீங்க வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்க? இப்ப மட்டும் இந்த ஹார்ன் வந்து காடை மாட்டினா நான் படத்துல பார்த்திருக்கேன் மட்டும் நம்ம அங்க ஏமாட்டம் ரிப்போர்ட் பண்ண நம்மளுக்கு போனஸ் தான் தருவாங்க அப்படி சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல போறேன். ஏன்டா படத்தை பார்த்துட்டு வந்தாரா இப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லி அவங்களும் நம்ம ஹீரோ பத்தி சொல்ல போறேன். அப்ப நம்ம ஹீரோ அந்த டேபிள்ல என்ன நடக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணு இருக்காங்கன்னா அந்த டேபிள் சென்சார் இருக்கும். அந்த சென்சார்ல வந்து என்ன கார அடுத்த பொண்ணு அந்த பொண்ணு அந்த பொண்ணு வந்து ஹெட்ஃபோன் வழியா அவருக்கு வந்து சொல்லி எந்த கடை இங்க வருது அந்த கடை இருக்கு. அதனால நம்ம ஹார்ன் வந்து ஜெயிச்சுட்டு இருக்கேன் எல்லா மேட்ச்லயும். அப்பனா உங்களுக்கு தெரியும் நான் ஏன் உன்னை விளையாட வேணாம்னு சொன்னேன்னு. ஆமா கேம்பிளிங் வந்து ரொம்பவும் ஆபத்தான விஷயம். ஆனா அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப வீஸ் ஆயிரும். அதனால வாங்க நம்ம 2 பேரும் போய் தெரிஞ்சுக்கலாம் சொல்லி நம்ம ஹீரோவும் கூட்டிட்டு போவேன். நான் வந்து கேம்பிளிங் டேபிள் வந்து செக் பண்ணணும். ஏன்னா என்னமோ தப்பா இருக்கு எனக்கு தோணுது. அதெல்லாம் பரவாயில்ல யங் மாஸ்டர் லின் நீங்க செக் பண்ணிக்கலாம் சொல்லி அவரும் சொல்ல போறேன். என்ன இவரை பார்த்தா ரொம்ப நர்வஸா தெரியுது.
ஏன் இவ எல்லா பண்ணிட்டையும் லூஸ் பண்ணனால அப்படி கவலைப்படுறாரோ அப்படியே தான் இருக்கும். ஏன்னா இவ இது வரைக்குமே 1 பில்லியனுக்கு மேல லாஸ் பண்ணியிருக்காரு. அப்படி வச்சு பார்த்தா சிப்பலே இவன்டா இப்படிக்கு ரொம்ப புவரான ஒருத்தன் அப்படி சொல்லுங்க. நம்ம இப்படி பேசியிருக்க போற அங்க இருந்த பொண்ணும் நீங்க அப்படி இதை செக் பண்ணிட்டீங்கன்னா வேணுமா கூட என்ன கூட செக் பண்ணலாம் சொல்லி அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் பரவாயில்ல, நான் ஃபர்ஸ்ட் இந்த டேபிள செக் பண்ணிக்கிறேன் சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல நம்ம ஹீரோ ஸ்டென்ட்டை வச்சு அந்த டேபிள் அமுக்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இதை பார்த்த எந்த பிரச்சனையும் இல்லை போறோம் சொல்லி ஹீரோ சொல்றாங்க. சரி நம்ம இப்ப விளையாடலாம். அது மட்டும் இல்லாம நம்ம எவ்வளவு விளையாடுறோமோ அந்த அளவுக்கு அந்த கேம் போர் வச்சுட்டே போவோம். பாஸ் ஆன் வந்து இந்த கேம்ல பல தாட்டி ஜெயிச்சிருக்காரு. அப்படி இருக்கப்போ அதிகமான பணம் இருக்கு. ஆனாலும் கூட அவர் ஒவ்வொரு மேட்சுக்கு 10 மில்லியன் தான் விற்கிறாரு. ஏன் பாஸ் ஆனுக்கு நம்ம தோற்றோம் சொல்லி பயமா இருக்கா அப்படி சொல்லி ஹீரோ கேட்க போறேன். அங்க இருந்தவங்க ஆமா பாஸ் ஆன் அப்ப கம்மியான பண்ட வச்சிருக்காரு. ஒருவேளை அவர் அந்த பையனை பாட்டு பயந்துட்டாரோ அதனாலதான் ஒழுங்கா வைக்க மாட்டேங்கிறான் சொல்லி அவங்களும் பேசியிருக்கவா. பாஸ் ஆனும் அவங்க சொல்றான் பாட்டு கோவமாயி நான் எல்லாத்தையும் பெட் பண்ண சொல்லி அவங்க எல்லாத்தையும் ஜெயிச்சல எல்லாத்தையுமே பெட் பண்ண. அதுக்கப்புறம் அவங்களும் பாட்டு சென்சார் உட்காவல. நம்ம ஹீரோவும் என்ன இவ்வளவு லேட் பண்றீங்க வேகமா ஆரம்பிங்க சொல்லி ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் அவங்களும் அவர்கிட்ட ஹெட்போன்ல நான் இப்பதான் கொஞ்ச டைம் பார்த்தேன் இந்த சென்சார் உட்காவல அப்படின்னு சொல்ல அவரும் சாக்காவ என்ன ஓசிக்கவே முடியல இவன் லக்கியானவனா இருப்பானு அப்படின்னு சொல்லி அவன் மனசுல நினைக்க போறேன். மிஸ்டர் ஹார்ன் தோத்துட்டாரு. முக்கியமா மிஸ்டர் லின் ஜெயிச்சிட்டான்னு சொல்லி சொல்ல நம்ம ஹீரோவும் அதுக்கு மிடில் ஃபிங்கரை காமிக்க என்ன அவன் ஜெயிச்சிட்டானா. அது மட்டும் இல்லாம அவன் இருக்கும் தோட்ட எல்லா பண்ணிட்டையும் திருப்பி அவன் வாங்கிட்டான். பாஸ் ஹார்ன் இப்படி ஒரு வேட்டரால எதுவுமே இல்லாம போறாரா அப்படின்னு சொல்லி அவனும் சாக்காவ போறேன். அந்த ஹானும் என்ன தைரியம் ஏன்டி நம்ம விளையாடுவோம்னு சொல்லி அவனும் கட்ட போறேன். என்னாச்சு உங்களுக்கு நீங்க எத்தனை மேட்ச் ஜெயிச்சிங்க அப்படி இருக்க போற ஒரு மேட்ச் தோட்டேன்னு சொல்லி இப்படி கத்துறீங்க. இத பார்த்த பாஸ் ஹான் தோட்டத்தை பத்தி ரொம்ப கவலைப்படுற போல. அந்த பொண்ணு இந்த கேமை சீட் பண்ணிருக்கா. நான் அந்த கேம் பல வருஷம் விளையாண்டுட்டு இருக்கேன். அப்படி இருக்க போற என் கண்ணை யாராலும் ஏமாற்ற முடியாது. நான் நிச்சயமா சொல்ல அந்த பொண்ணு சீட் பண்ணிருக்கான்னு சொல்லி சொல்ல போறேன். ஏங்க இது உங்களுக்கு நான் ஏமா இருக்கா இது உங்க சிப்பாண்டா இப்பெல்லாம் ஏமாற்றலாம் கேம்லிங் டேபிள்ல. அது மட்டும் நீங்க சீட் பண்றதுலாம் அவ்வளவு சாதாரண விஷயமே இல்ல. டேய் நாங்க சீட் பண்ணவே இல்லடா. அப்படி உங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா போயிட்டு மானிட்டர்ல போய் பாருங்களா வேணுமான்னு சொல்லி அவனும் கட்ட போறேன். அவரும் கட்டி எடுத்து கீழே கூட்டிட்டு கண்ணை காமிச்சு ரூல்ஸை வச்சு பார்த்தா யார் இந்த கேம் சீட் பண்றாங்களோ அவங்கள விரல வெட்டணும். அது மட்டும் இல்லாம அவங்க ஜெயிச்சு எல்லா பண்ணிட்டையும் திருப்பி தரணும் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்ல அவரும் கண்ணை எங்க வச்சிருப்பான்னா நம்ம ஹீரோ தலைமை வச்சிருப்பாரு. நம்ம ஹீரோவும் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அது என்னன்னா நான் இவ்வளவு காலமா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் கை ஃபாஸ்ட் ஆனடா இல்லைன்ட்டு இந்த கன்னு சொல்லி ஹீரோ சொல்ல அவங்களும் அவனை கொல்ல போறான்னு சொல்லி அவங்க சொல்ல போறான். அவனும் கண்ணை ஷூட் பண்றான். ஆனா டக்குன்னு நம்ம கீழே படுத்திருக்க அவங்களும் நான் இப்ப இனத்தை பார்த்தேன்னு சொல்லி அவங்க சாக்காருங்க. என்னன்னா நம்ம அதை வரை நம்ம ஹீரோ ஷூட் பண்ண போறேன். நம்ம ஹீரோ கையில வச்சு கையில வச்சு அந்த கண்ணை தட்டி விட்டு புல்லட் ஜார்ஜ் பண்ணி திருப்பியும் வயிற்றுல 3 குட்டி அதுவும் ஒரு சேம் டைம்ல 3 குட்டி குட்டியே நம்ம பழக்க விட்டுருக்கான். அதுவும் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள செக்யூரிட்டி அவனை போய் உடனே பிடிக்கிட்டு அவன் தேவலும் உள்ள ஒருத்தன் அடிச்சிருக்கான் சொல்லப்ப டக்குன்னு செக்யூரிட்டி எல்லாம் போயிட்டு சொன்னவனே போய் பிடிக்க என்னப்பா கிம்மே நீ ஒரு விஷயம் மறந்துட்ட போல. அது என்னன்னா நான் திருப்பியும் ஞாபகப்படுத்தினாரு இந்த சிப்போட ஓனர் யாருன்னா நான் தான். அப்படி இருக்க போற செக்யூரிட்டி யார் சொல்ல கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம இவன் தான் கேம் சீட் பண்ணிருக்கான் சொல்லி நம்ம ஹீரோ கை தட்டி விட்டு பார்த்தா அதுல 2-3 கார்டு இருக்கு. அப்பனா பாஸ் ஹார்ன் சீட் பண்ணிருக்காரா சொல்லி அவங்களும் சாக்க போறேன். என்னால யோசிக்க முடியல. அது என்னன்னா மட்டும் ஒரு லோ லெவலான ட்ரிக் யூஸ் பண்ணிப்பான். அது மட்டும் இல்லாம நீ எப்படி ஜெயிச்சேன்னு கேட்க போறேன். நம்ம ஹீரோவும் காரைக்கிட்ட நான் டேபிள் செக் பண்ண போன டைம் அப்ப சென்சாரை உடைச்சு போட்டேன். அது மட்டும் இல்லாம நம்ம இந்த கேம் ஜெயிச்சு வெறும் ஒரு லக்கார்ல மட்டும்தான். அது மட்டும் இல்லாம அவன் கையில இருந்துச்சு கார்டு அந்த கார்டை யாத்திரம் போட்டேன் நான் தான் இப்ப போட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல அவங்களும் அதை கேட்டு நீ ரொம்ப மோசம் சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோக்கும் அந்த பாயிண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் சிப் கேப்டனும் தமிழ் பட போலீஸ் மட்டும் எல்லாம் முடிஞ்சக்கப்புறம் வர என்னடா நடக்கிறீங்கன்னு சொல்லி அவனும் கேட்க போறேன். சிப்போ ஒரு கேப்டன் எப்படி கடைசியில வந்துட்டாரு. கிங் மாஸ்டர் லின் பாஸ் ஹான் கிட்ட கேம்ல இருந்தாரு. அப்படி இருக்க பாஸ் ஹான் தோட்டு போனதுனால கண்ணத்தை மிஸ்டர் லின்ன அவர் சூட் பண்ணிட்டாரு சொல்லி அவங்களும் சொல்ல ஐயோ மிஸ்டர் கியான் உங்களுக்கு என்ன ஆச்சு இடம் ஆக்கலையே சொல்லி அவனும் செக் பண்ணிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோவும் எனக்கு இடம் ஆகணும் சொல்ல அப்படி நம்ம ஹீரோ சொல்ல போய் அங்க இருந்தாங்களும் அப்பனா மிஸ்டர் லிண்டா மிஸ்டர் கியானா அந்த ஃபேமஸான கியானா சொல்லி எல்லாம் சாக்காயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம சென்னோம் டார்கெட் நாங்க எப்படி பிடிச்சிட்டோம் நல்லா சில பேர் அனுப்பி வந்தா தூக்கிட்டு போங்க சொல்லி அவங்களும் சொல்ல நீங்க சொல்ல ரைட்டா இவரா மிஸ்டர் கியான் அது மட்டும் இல்லாம இவரை பற்றி அவங்கள்ட்ட நான் பேசி இருப்பேன் நான் தான் இவரை ஸ்பெஷலாவே இன்வைட் பண்ண சொல்லி அவங்களும் சொல்ல அதுக்கப்புறம் நேரத்துக்கு போலீஸ் வந்துடுறாங்க. நாங்க இங்க சில பேர் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் அதனால எல்லாம் கொலாபரேட் பண்ணுங்க சொல்லி அவங்க சொல்ல அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரங்களும் அந்த பாஸ் ஆனியும் ஆளுங்கெல்லாம் பிடிச்சிட்டு போவேன். அதுக்கப்புறம் அவங்களும் அவன் எங்க போனான்னு தெரியலையே. அது மட்டும் இல்லாம அவன் தான் இன்னைக்கு இந்த கிரிமினல் அரெஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்கான். அவன் பணத்தை நான் எப்படியும் திருப்பி தரணும் சொல்லி அவங்க மனசு வச்சிருக்காங்க. அப்படியே சிப்புக்கு வெளில காமிச்சா நம்ம ஹீரோவும் நான் எப்படியும் அந்த இடத்த அட்வான்டேஜா யூஸ் பண்ணிட்டு ஜேர்னல உடச்சு வெளில வந்துட்டேன். அதோட நிச்சயமா தெரியும் நான் போலீஸ்ட மாட்டியிருப்பேன் சொல்லி நம்ம ஹீரோவும் அந்த கப்பல விட்டு எஸ்கேப் ஆகி வர ஏன் நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆகி வருவானா நம்ம ஹீரோ இவ்வளவு பணம் செலவு பண்ணி தெரியுமா அந்த எல்லா பணம் நம்ம சிஸ்டம் கொடுத்த பணம். அப்படி இருக்கப்பறம் நம்ம ஹீரோட்ட எப்படி இவ்வளவு பணம் கேட்டாங்கன்னா நம்ம ஹீரோ என்ன சொல்லுவான்
அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இப்ப எஸ்கேப் போயிட்டான். அப்படியே கேர்ள்ஸ் ஹாஸ்டல் காமிச்சு அங்க மீன்ஸ் நீ எங்க இருக்கு, அது மட்டும் இல்லாம ஏன் என்னோட ரிப்ளை பண்ண முடிக்கிறேன் எனக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. நான் வேணுமா அவனை என்னோட வீட்டுக்கு திடீர்னு கூப்பிட்டா, ஆனா இது ரொம்ப டேரக்டா இருக்கேன். அதோட போன் தட்டியும் வந்தப்பயே சில பிரச்சனையால அவன் சீக்கிரட்ட போக வேண்டியது. ஆனா இந்த நான் ஒரு மனசு அவங்க வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் லீவ் சாங் இங்க வர அவங்களும் முடியலன்னு சொல்லி உட்காடுறாங்க. என்னம்மா லீவ் சாங் உன்னை பார்த்து நான் ஏதாச்சும் ஒருத்த மேட்ரு பண்ணிட்டானா உன்ன அப்படி சொல்லி அவங்க கேட்க போறேன். ஆமா ஆமா இல்ல நீசினோ தப்புறான், அவன் தான் எப்பயும் ஜென்டலா இருப்பான், ஆனா அவன் ரொம்ப ரூடா நடந்துக்கிட்டான் இந்த தாட்டி. ஆனா அதுவும் நான் இது வரைக்கும் இல்லாத லெவலுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்ல. ஓ அப்படியா, ஆனா அவர் ஒன்னும் அவர் ரூட்லாம் இல்லையே, அப்படி இருக்கப்பறம் நீ அவனோட டெஸ்ட் கிழிச்சுக்கிட்டியா ஏன் அப்படி கேட்கறாங்கன்னா நம்ம லீவ்ஸாங்க சொல்றாங்க நம்பவே இல்லை. அப்படி இருக்கப்பறம் அவங்களும் அப்பனா இதே நீ பாருங்க சொல்லி அவங்களும் தூக்கி அமிச்சா நம்ம ஹீரோ கை ரகையே இருக்கு. என்னால இப்ப இந்த லெவலுக்கு ஒரு கை ரேகையை பதிய வைக்க முடியும், என்னால ஒரு பாத்ரூமுக்கு திறக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல போற. அவங்களும் அந்த கை ரேகை வந்து ரொம்ப பெருசா இருக்கு, அப்படி இருக்கப்பறம் நிச்சயமா இவ பண்ணிருக்க மாட்டா, அப்பனா அப்படிலாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி அவங்களும் சாக்காக என்னமாச்சு அடுப்புல வச்சிருக்கியா டீரை வர அடிக்க சொல்ல போற. அவங்களும் அந்த இடத்த விட்டு ஓடி போவ. இது ரொம்ப லேட்டு யாக்ஸி, ஏன்னா ஒரு பையன் அவனை ஃபர்ஸ்ட் யார் தரணும் அந்த பொண்ணுக்கு அவன் எப்பயும் முன்னுரிமை தருவான். அதோட லின்சி வந்து நல்லாவே பண்ண, அது மட்டும் இல்லாம கடைசியா எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, இது திருப்பியும் எனக்கு பண்ண ஆசையா இருக்குன்னு சொல்லி அவங்களும் சொல்லுறேன். லின்சி வந்து என்னோட எந்த மெசேஜா இருக்கப்ப கால் எரியும் இருக்குல்ல அவன் தூங்கிட்டானோ லீவ் சாங் சொன்னரை பார்த்தா பொய் மட்டும் தெரியல, அப்படி இருக்கப்பறம் உண்மையா இருந்துச்சுன்னா நான் ஏதாச்சும் பண்ணியே தீரணும். ஒரு ரிச்சான அழகான லின்சினை போல ஒருத்தன் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாட்டி எல்லா பொண்ணுங்களும் அவன் சுட்டி தான் வருவாங்க. ஆனா லின்சினை யாராலையும் என்கிட்ட எடுத்துட்டு போக விட மாட்டேன். அப்படி காலகமிச்சு நம்ம ஹீரோவும் நான் நைட்டு ஃபுல்லா அந்த கேங்ஸ்டர் கூடயே சண்டை போட்டுருந்தேன், அதனால எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் போய் தூங்கணும் யார் சொல்லி நம்ம ஹீரோ சாப்பிட்டு வந்துட்டு அப்புறம் என்ன யாக்ஸி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா, இவன் திரும்ப யாக்ஸி வந்து நைட்டு ஃபுல்லா இங்கே நின்றுட்டு இருந்தாங்களா என்னன்னு தெரியல சொல்லிட்டு அப்புறம் அவன் நம்ம ஹீரோ பார்த்தோன்னே நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி அவன் கட்டி பிடிக்க நம்ம ஹீரோவும் நீ எனக்காவே எங்க நைட்டு ஃபுல்லா நின்றுருந்த, எனக்கு நல்லா தெரியும் நீ ரொம்ப பிஸியா இருப்பேன்னு, அதனால தான் நான் இங்க உனக்கா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதோட நான் எதுக்காக இங்க வந்தேன்னா உன்கிட்ட ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியா என்ன சொல்ல புரியலையா அருவா, எனக்கும் உனக்கு இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னதான் உன் பின்னாடி சுற்றுற பொண்ணுங்க என்னோட பெட்டராகவே இருந்தாலுமே கூட நான் என்னைக்கும் அவங்க முன்னாடி தனிச்சு நிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மயங்கி உள்ளார மட்டும் ஆடிக்க போற. நம்ம ஹீரோவும் நான் இங்க மயங்கி வந்துட்டாங்க, பிறக்கப்புறம் நான் அவங்க ரூம்ல போய் போன போல சொல்லி நம்ம தூக்கிட்டு போறான். தூக்கிட்டு போய் ரூம்ல போட்டேனே நீங்க தூக்கிட்டு வந்துருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல போறேன். ஏய் நீ தூங்கலையா நீன்சி, நீ என்கிட்ட ரொம்ப கைண்டா நடந்துக்கிற நீன்சி, நீ நிச்சயமா நேற்று அந்த ஒர்க்ல ரொம்ப டயர்ட் ஆயிருப்ப, பிறக்கப்புறம் நான் உனக்கு மசாஜ் பண்ணி அதை ரிலாக்ஸ் பண்ணி விட்டேன் ஒண்ணு. நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயும் இவ எனக்கு நைட்டு ஃபுல்லா வெயிட் பண்ணியிருக்கா, அப்படின்னாலும் கூட இங்க வந்தோடனே எங்க மசாஜ் பண்ணி விடுறான்னு சொல்லி கேட்கறான். என்ன ஒரு எக்ஸ்ட்ராடினரியான பொண்ணு, சிக்கன் சில்லியே வந்து வயல ஆக்கிறப்ப நான் வேணா சொல்லுவேன் சரின்னு சொல்லி உங்களுக்கு பண்ண தெரியுமா சொல்லி கேட்கறப்ப அவங்களும் நான் நல்லா பண்ணுவேன் அமைக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் இது கொஞ்சம் நல்லதா இருக்கு, இப்போ அவங்க நல்லா இருக்கான்னு சொல்லி அமைக்கிட்டு இருக்கப்பறம் நம்ம ஹீரோவும் ஆக்சி நான் உன்ட்டு ஒன்று சொல்லணும், உன்னோட இந்த வீடும் ஸ்கூலும் ரொம்ப தூரமா இருக்கு, அப்படி இருக்கப்பறம் நான் ஸ்கூலுக்கிட்டே ஒரு வீட்டை பார்த்து உனக்கு வாங்கி தரேன். ஓ அப்படியா, எனக்காக நீங்க வீட்டை வாங்கி தரீங்களா, ஐ லவ் யூ அப்படின்னு அவங்களும் சொல்ல போறேன். சரி நான் இதுக்காகவே உங்களுக்கு நான் தினமும் மசாஜ் பண்ணி விட போறேன் அப்படி சொல்லப்போ நம்ம ஹீரோ அப்படியா ரொம்ப நல்லா இருக்குமே சொல்லி நினைச்சிருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ படுத்து தூங்கிட. அதுக்கப்புறம் நம்ம யாக்ஸியும் நம்ம லூயிஸ் அங்குக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா எனக்கு லின்சி வந்து ஒரு வீடு வாங்கி தர போறேன், அப்படி இருக்கப்பறம் நான் வாங்கிட்டா வேணாம்னு சொல்லி அவங்களும் போட. அதை கேட்டு அவங்களும் என்ன லின்சின்னு உனக்காக வீடு வாங்கி தர போறானா, ஓ அப்படின்னா நீ வாங்கிக்கலாமே, அதிகம் என்கிட்ட கேட்டிருக்கேன் எந்த கவலையும் இல்லை, ஏன்னா லின்சின் கிட்ட அதிகமா பணம் இருக்கு, அப்படி இருக்க போற அதுல கொஞ்சமா பணத்தை எடுத்து நாய்களுக்கும் ஏழைங்களுக்கும் செலவு பண்ண அவ்வளவு பெரிய விஷயம் எதுவுமே இல்லையே, அப்படி இருக்கப்போ சில பேருக்கு பணத்தை செலவு பண்ணலையா அப்படின்னா அவங்க என்ன சொல்றதுன்னு சொல்ல போறேன். வாய மூடு, பணம்லாம் முக்கியமே இல்ல, ஒருத்தகிட்ட லின்சன்ஷிப் இருக்கிறதா முக்கியமே, அப்படி இருக்க போற உனக்கு என்ன தெரிய போறே எங்களுக்குள்ள இருக்க அந்த ஃபீலிங்கை பத்தி அப்படி நாங்க பேசியிருக்க போறேன். நம்ம யாக்ஸி மனசுக்குள்ளயும் நான் நிச்சயமா அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நானும் லின்சியும் ஒன்னா இருக்கிற மட்டும் ஒரு செல்ஃபி எடுத்து உனக்கு அனுப்ப போறேன், அப்ப தெரியும் உனக்கு எல்லாமே சொல்லி அவங்க மனசு வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் அவனும் ரூமுக்கு வந்து குளிச்சு முடிச்சிட்டு வர. எப்ப எனக்கு இப்ப நல்லா இருக்கு, அந்த மசாஜுக்கு அப்புறம் என்கிட்ட எல்லாம் அந்த டயருமே காணாம போச்சு, அதனால நான் நல்லா தூங்கினேன், நான் அதுக்கு தேங்க்ஸ் சொன்னேன் யாக்ஸிக்கிறேன் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மெசேஜ் வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தா அதில் பார்த்தா எக்கச்சக்க மெசேஜ் இருக்கு. அது யாரை போட்டிருப்போம் நம்ம யாக்ஸி, அதுக்கப்புறம் லீஸ் அங்கே நம்ம சோச்சோ, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் யாரெல்லாம் போட்டிருக்கேன், என்ன இவ்வளவு மெசேஜ் இருக்கு அப்படி சொல்லி ஹீரோ பார்க்க போறியே. நான் முன்னாடி எல்லாம் பொண்ணுங்களுக்கு மெசேஜ் எல்லாம் அனுப்பி விட்டுருக்கேன், ஆனா அவங்க ஒரு தடவை எனக்கு ரிப்ளை கூட பண்ண கிடையாது, ஆனா இப்ப எல்லாமே மாறி போச்சு, இப்போ நான் நிறைய பொண்ணுகிட்ட கவுண்டர் அட்டாக் பண்ணிட்டு ஸ்லோ பண்ணிருக்கேன், அப்படி இருக்க போறேன் அவங்க கிட்ட நான் எப்படிதான் சமாளிக்க போறோம். நம்ம செவ்வாய் நீங்க ஆர்டர் போட்ட கார் வந்து சொல்லியிருப்பாரு. நம்ம ஹீரோ பல எபிசோட் முன்னாடி கார் வந்து கொண்டு வாங்க சொல்லியிருப்பா, அந்த கார் தான் கொண்டு வந்திருக்கு. நம்ம ஹீரோ நானே வந்து எடுத்துக்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ மிதிச்சே போறேன், நாளைக்கு ஆஃப்டர்நூன் வந்து ஃப்ரீயா இருப்பேன், அப்படி இருக்க போறேன் நானே போய் எடுத்துக்கலாம் சொல்லி நம்ம ஹீரோ ஆஃப்டர்நூன் அந்த கார் நிக்கிற இடத்துக்கு வந்துடுறேன்.
இந்த கார் ரொம்பவும் பெருசாவா இருக்கு. அது மட்டும் இல்ல மிஸ்டர் சோ வந்து என்ன ஏமாத்தி புட்டாரு. நான் அவர்ட்ட என்ன சொன்னேன்னா, நானே வந்து கார எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். ஆனா அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த அட்வர்டைஸ்மென்ட்க்காக என் கார முன்னாடி நிப்பாட்டிட்டாரு. அதோட இங்கேயும் நெறைய கார்லாம் இருக்கு. அந்த காருங்க பேரு கூட எனக்கு தெரியாது. இதுதான் என்ன ஃபர்ஸ்ட் டைம் இந்த மட்டும் கார் ஷோக்குலாம் வர்றது. அது மட்டும் இல்லாம இங்க பார்த்தா நெறைய ஃபாரினர்ஸும் வந்திருப்பாங்க போல சொல்லி நம்ம ஹீரோ நெனச்சிருக்க போய் சைடுல பார்த்தா அங்க பாத்தீங்க ஸ்டீஃபன் வந்துட்டான்னு சொல்லி அவங்க பார்க்குறாங்க. அங்க பாத்தா ஸ்டீஃபன் சொல்லி ஒருத்தரும் பக்கத்துல இந்த பையனும் பக்கத்துல இருக்க பொண்ணு வந்து நம்ம சோ இருக்காங்களா அவங்க தங்கச்சி தான் அவங்க. இந்த பையனோட பேர் வந்து நம்ம கிம்னு வச்சுக்கலாம். கிம் என்னம்மா அவனை பார்த்து தாகம் அடிக்கிற போல நான் தண்ணி கொண்டு வரட்டா வேணாம் எனக்கு தாகமே இல்லை சரி உனக்கு பசிக்கிறேன் சாப்பிட கொண்டு வரட்டா எனக்கு சாப்பாடே வேணாம் அப்படி சொல்லி அவங்களும் சொல்லிட்டு அப்புறம் அவனும் விடாம பேசிக்கிட்டே தான் இருக்கான். அங்கேருந்து ஒருத்தன் நம்ம ஸ்டீஃபன் கிட்ட உங்களுக்கு நீங்க ட்ரிங்க் பண்ண ஏதாச்சும் வேணுமா கேட்க போறேன் எனக்கு எது வேணும் சொல்லி அனுப்பிடுறப்ப நம்ம ஹீரோவும் நான் இங்க ட்ரிங்க் பண்ண கொஞ்சம் கொண்டு வர முடியும் சொல்லி கேட்க எப்பா செம கூலா இருக்குப்பா அப்படி இருக்கப்பறம் நினைச்ச பக்கல இந்த இடத்துல ஃபுட்டு ட்ரிங்கா தருவாங்கன்னு அப்படி சொல்லி இருக்கப்ப பின்னா பார்த்தா அந்த தந்தவரும் நம்ம ஹீரோ வாங்கி குடிக்கிறப்ப கடுப்புல இருக்காரு. ஆனா இங்க ஹைலைட் என்னன்னா இங்க இருக்க ஃப்ரீ ஐஸ்கிரீம் தான். இங்க இருக்க சின்ன டப்பா கூட பல விலைக்கு வைப்பாங்க. ஆனா இங்க பார்த்தா இவ்வளவு டப்பா ஃப்ரீயா தராங்க. எனக்கு நீங்க கொஞ்சம் ஒரு ஐஸ்கிரீம் தர முடியுமா சொல்லி கேட்க போறேன். சாரி சார் ஐஸ்கிரீம் எல்லாம் தீர்ந்து போச்சு சொல்ல போற நம்ம ஹீரோ ஐஸ்கிரீம் போச்சு சொல்லி அப்படி அங்கிருந்து ஒருத்தரும் கொஞ்சம் ஐஸ்கிரீம் தர முடியும் கேட்க போறேன். இந்தாங்க சார் உங்களுக்கு ஐஸ்கிரீம் சொல்லி தராங்க. அது யாருக்க அங்க வந்து ஃபாரினர்ஸுக்கு அதுக்கு மற்ற பொண்ணு வந்து கேட்க போற திருப்பி திந்துடுச்சுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்களும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றீங்க சொல்லி வந்து நிக்க நீங்க வந்து நான் அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்க வந்தப்ப ஐஸ்கிரீமே இல்லைன்னு சொன்னீங்க. ஆனா அந்த ஃபாரினர்ஸ்க்கு மட்டும் நீங்க ஐஸ்கிரீம் தரீங்க அப்படி இருக்க போற நீங்க ஒருத்தர் ஃபேஸை பார்த்தா இன்னும் தருவீங்களா? ஆமாங்க சார் கரெக்ட் தான். ஏன்னா அங்க பாத்தீங்களா ஃபாரினர்ஸ் எல்லாம் ஐஸ்கிரீம் வச்சிருக்காங்க அப்படி இருக்க போற அவங்க நம்பர் தர மாட்டேங்கிறாங்க. சாரி சார் இங்க இருக்க ஐஸ்கிரீம் எல்லாம் ஸ்பெஷலான கஸ்டமர் இருக்கிறாங்க ஸ்பெஷல் கஸ்டமர்ஸ் அப்பனா சைனீஸ் மக்கள் ஸ்பெஷலான கஸ்டமர்ஸ் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. நம்ம ஹீரோ அவங்க சண்டை போட்டுட்டு இருக்க அதுக்கப்புறம் ஸ்டீஃபனும் அங்க என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்கற ஸ்டீஃபன் நீங்க கவலைப்பட தேவையில்லை நான் போயிட்டு பாத்துக்கன்னு சொல்லி அவனும் கம்பி போவேன். சோ கவலைப்படாத நான் இதால உன்னோட அண்ணனோட பிசினஸுக்கு எதுவுமே ஆவாரு அதனால பயப்படாம நீ இல்லை சரியா இவன் சரியான ஒரு தொல்லையா இருக்கான். நான் இவன்ட்டு பேசுறதுக்கு ஒரே காரணம் என்னோட அண்ணனும் இவனும் கொலாபரேஷன் இருக்க ஒரே காரணத்துக்கு அவரை மட்டும்தான். அப்படி இல்லாம இருந்துச்சுன்னா நான் இவன் கூட பேசவே மாட்டேன் அப்படி சொல்லி அவங்களும் அவன் சொன்னதை கூட கண்டுக்காம நின்றுட்டு இருக்கேன். இங்க என்ன பிரச்சனை சொல்லி அவனுக்கு கேட்கப்ப நம்ம ஹீரோவும் இவங்க ரெண்டு பேரும் வெறும் ஃபாரினர்ஸ்க்கு வந்து ஐஸ்கிரீம் தராங்க அப்படி இருக்கப்ப நம்ம கண்ட்ரி சேர்ந்த ஆளுங்க இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட தகுதி இல்லையா அப்படி நம்ம ஹீரோ கேட்க போற அவனும் அதுல என்ன பிரச்சனை இருக்கு ஃபாரினர்ஸ் கிட்ட பணம் அதிகமா இருக்கும் அப்படி இருக்கப்பறம் ஒன்னப்பல இருக்கும் எல்லாருமே இங்க வெறும் சாப்பிடையும் குடிக்க மட்டும் வராங்க அப்படி இருக்கப்பறம் என்ன இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க எதுக்காக இங்க வந்தேன்னா இங்க என் காரை கொண்டு போறேன் அப்படின்னு சொல்ல போற அவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவனும் ஏன்னா நீ வந்து காரை எடுக்கிறதுக்காக வந்த இங்க என்ன ஜோக் பண்ணி இருக்கியா இங்க ஒன்னும் $60,000 மதிப்புல எந்த காருமே இங்க இல்ல உங்ககிட்ட ஒன்று சொல்லிட்டு இங்க இருக்க எல்லா காருமே மில்லியன்ஸ் ஆஃப் டாலர் இருக்கக்கூடிய கார்ஸ் தான் அப்படின்னு சொல்ல போற பின்னாண்டவங்களும் நம்ம ஹீரோ பார்த்து வந்தேன் சாப்பிட்டானா போனான்னு இருக்கும் அதை விட்டு இருக்கு இந்த மாதிரி பிரச்சனை பண்றான்னு சொல்லி நம்ம ஹீரோ பத்தி பேசி இருக்க போற அதுக்கப்புறம் அவனும் என்ன இங்கே இருக்கு இன்னும் நான் உன்னை இவ்வளவு கேவலப்படுத்தி கூட இங்கே நிக்கிற பத்தியா அப்படி சொல்ல போற நம்ம ஹீரோவும் சரிப்பா நான் உங்ககிட்ட ஒன்று காமிக்கணும் இது எனக்கு மிஸ்டர் சோன காலைல கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ காரை காமிக்க இந்த காரை பற்றி நான் படிச்சிருக்கேன் அது என்னன்னா இந்த கார் வந்து டைமண்ட் விஐபி ஆட்டோ ஸ்டோரூம் கவியே இது வந்து இந்த மட்டும் கார் வந்து வெறும் 5 தான் இருக்கு அப்படி இருக்க போற இந்த கார் நம்ம வாங்கினா அதுக்கு 10 மில்லியனுக்கு மேல நான் வேறாச்சும் கார் வாங்கியிருக்கணும் அதுக்கு சொட்டு மட்டும் குறைஞ்சபட்சம் 1 பில்லியன் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல போறேன். நம்ம ஹீரோவும் இப்பேச்சு நான் சொல்ல கேட்க முடியுமா சொல்லி சொல்ல போறேன். அவங்க இருந்தவங்களும் சாரி சார் நீங்க யாரும் தெரியாம நான் பண்ணிட்டோம் சொல்லி அவங்க மன்னிப்பு கேட்க போறேன். நம்ம ஹீரோ நான் மன்னிப்பு கேட்கறீங்களா நீங்க இங்க வந்திருக்க எல்லா போயிட்டு மன்னிப்பு கேட்கணும் நீங்க பண்ணதுக்காக இது ஏன்னா ஃபாரினர்ஸ் மட்டும் நல்லா ட்ரீட் பண்ணீங்க அப்படி இருக்க போறேன் நம்ம இங்க பணம் வச்சிருக்கோமோ இல்லையா அவங்க நீ எல்லாத்தையும் நல்லா ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல போய் பின்னாடி பொண்ணும் நல்லா வாங்கி விட அதை கேட்டவங்களும் அப்படியே நீங்க சொல்ல கருத்தம் சொல்ல போய் நம்ம ஹீரோ நல்லா பேசுனீங்க சொல்லி சொல்றேன். அதுக்கப்புறம் சோவா தங்கச்சி நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு நீங்க வந்தா சொல்ல மாட்டீங்களா நீங்க வரையும் நினைச்சு கூட பார்க்கல நீங்க எவ்வளவு இம்பார்ட்டன்டான கெஸ்ட் ஆமா நீ யாருமா சொல்லி நம்ம ஹீரோ கேட்கப்புறம் அவங்களும் நான் வந்து சோவா தங்கச்சின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்கள பத்தி. அதுக்கப்புறம் அவங்களும் என் அண்ணன் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கான் சொல்லப்போ நம்ம ஹீரோ அப்படியா சொல்லிட்டு மனசுக்குள்ளேயும் நினைச்சு கூட பார்க்கல சோக்கு இப்படி ஒரு அழகான தங்கி வச்சாங்க யாருடா இவன் சோவை பத்தி இப்படி பேசுறான் அப்படி சொல்லி அவன் சாக்காவ ஏன் சாக்காவானா இவன் போயிட்டு சோ கிட்ட பேச பார்த்திருப்பான் ஆனா ஷோ வந்து பேசிருக்கவே மாட்டாங்க. இங்க இருக்க 2 வெயிட்டர்ஸும் உங்களோட ஸ்டீஃபன் மோட்டார் சேல்ஸ் கம்பெனி சேர்ந்தவங்க அப்படி இருக்கப்போ நீ இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கணும் ஏன்னா இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசாகிட்டு போறோம்னு சொல்லி அவனும் நீங்க 2 பேரும் பார்ட் டைம் ஜாப்க்காக நீங்க வேலைக்காக வந்திருக்கீங்க அப்படி இருக்கப்போ நான் இப்பயே உங்களை வேலையை தூக்குறேன் அப்படி இருக்கப்போ உங்க இங்க ஓடி போறீங்கன்னு சொல்ல போறேன். ஆனா மேனேஜருக்கும் இங்க மேல எந்த தப்புமே வாய் முருங்க சொல்ல போறேன். சரி அவங்களுக்கு வேலையை விட்டு மட்டும் தூக்குன பொறுமை சொல்ல போற நம்ம ஹீரோவும் அதே போறோம் ஏன்னா இதுக்குமே நம்ம எதுவும் பண்ணணும்னு சொல்ல போறேன். சரி நீங்க ரொம்ப லக்கியா இருக்கீங்க அதனால மிஸ்டேக் வந்து உங்களை எதுவும் பண்ணாம விட்டாரு அதனால உனக்கு எங்கன்னு ஓடி போறீங்க சொல்ல போறேன். அவங்களும்
தெரிச்சு ஓடி போயிட்டாங்க. இதோட மிஸ்டர் கியான் யாருன்னு தெரியாது. ஆனா மிஸ்டர் சோயோட தங்கச்சி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையன்கிட்ட இப்படி பேசிப்பான்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி பின்னாடி பேசிருக்கப்போ அந்த கிம்மோ இவன் தானே என்ன அந்த லைஃப் ஸ்ட்ரீம் பிளாட்ஃபார்ம்ல என்ன அசிங்கப்படுத்தினவன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அவரு இருப்புல இருக்கு. அதுபடி எபிசோட் 2 பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இது யாருன்னு. மேங் நீங்க இவரை மிஸ்டர் கேன் தானே சொன்னீங்க. யாரு அந்த லைஃப் ஸ்ட்ரீம் பிளாட்ஃபார்ம்ல அதிகமா பணம் சொல்ல பண்ணக்கூடிய அந்த மிஸ்டேக் ஏன்னா சொல்லப்ப அவங்களும் அம்மான்னு சொல்ல அங்கே எல்லாரும் அவங்க பேரையும் சொல்லிட்டு எங்க பிசினஸ் பத்தி சொல்ல சாரி மிஸ்டர் ஸ்டீஃபன் அந்த பிரச்சனை உனக்கவே முடியல நான் முடிஞ்சவரை தடுக்கப்பட்டான்னு அங்க இருக்காங்க டீம் அவன் கொஞ்சம் பண்ண வச்சுட்டு ரொம்ப டீம்ல ஆடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பத்தி அவனு போட்டு கொடுக்க நம்ம ஸ்டீஃபன் கிட்ட இப்ப கூட பாத்தீங்கன்னா நம்ம கார் சேல் பண்ண விடாம நிறைய கும்பல கூட்டிட்டு இருக்கான் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கிம்மும் சொல்லி அவரும் சரி நான் அவனை போய் பார்த்துக்கன்னு சொல்லி நம்ம ஸ்டீஃபன் சொல்றாரு. நீடானி மிஸ்டர் கேன் சொல்லி அவரோட நான் என்னோட பேர் வந்து ஸ்டீஃபன் அதோட நான் கேள்விப்பட்டிருக்கேன் மிஸ்டர் கேன் வந்து அதிகம் பணம் வச்சிருக்காரு அதை கூட தண்ணி மட்டும் சொல்ல பண்ணுவாருன்னு. ஆனா அதை பார்த்தா கொஞ்சம் பொய் மட்டும் தெரியுது போல எனக்கு நம்ம ஒரு பான்சி ஸ்கேம் மட்டும் தெரியுது அப்படி சொல்ல போற என்ன பான்சி ஸ்கேமா என்ன சொல்லி புரியலையே அப்படி சொல்ல போற நம்ம மெங்கும் அதுவும் இந்த பான்சி ஸ்கேம் வந்து ஃபாரினர்ஸ் தான் உருவாக்குனாங்களே இது என்னன்னா கடவுள் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அதிகமா பணம் கையில இருக்க மட்டும் அவங்க காமிச்சுக்குவாங்க ஆனா அவங்ககிட்ட ஒண்ணுமே இருக்காது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ ஓ அப்படியா இந்த பான்சி ஸ்கேமோட பெரிய ஒரு விஷயமே ஹை ப்ரொஃபைல மெயின்டைன் பண்ணுவாங்க அவங்கலாம் அதை வச்சு சொசைட்டில பெரிய லெவலில் இருக்கக்கூடிய அவங்க பணத்தை வாங்கி அவங்களை ஏமாத்திடுவாங்க இல்லாட்டி அவங்கள ஏமாத்தி இன்வெஸ்ட் பண்ண வச்சிருவாங்க அப்படி அதானே நீ இப்ப பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவனும் சொல்ல அங்கிட்ட எல்லாரும் ஆமாப்பா இது பார்த்து அப்படின்னு தெரியுதுன்னா எல்லா பணக்காரங்களும் இவர் மாதிரி இன்வெஸ்ட் பண்ண ஆசைப்படுறாங்க அப்படி இருக்கப்போ அவர் சொல்ல உண்மையா இருக்குமோ ஒரு மிஸ்டர் கேன் ஒரு ஸ்கேமரா ஸ்டீஃபன் உங்ககிட்ட ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கா லின்சின் வந்து ஒரு ஸ்கேம்னு சொல்ல அப்படி இல்லாட்டி நீங்க ஒழுங்கா என்ன பேருங்க அப்படி சொல்ல போறேன். அப்பனா மிஸ்டர் கேன் கிட்ட அது போயின்னு சொல்ல என்ன ப்ரூஃப் இருக்கு சாரி இப்ப எனக்கு தூக்கம் இல்லைனால நான் போய் தூங்க போற சொல்ல ஹீரோ கிளம்பி போவாங்க. அங்கிட்ட ஸ்டீஃபனும் அங்கிட்ட ரெண்டு பொண்ணு பார்த்து நீங்க ரெண்டு பேரும் அவனுக்கு அப்புறம் வேலை செய்றீங்க சொல்லி அவனும் சொல்ல நீங்க என்ன பேசுறீங்க புரியல சொல்லி அவங்க சொல்றாங்க. இப்ப நீங்க உண்மையா சொல்றீங்களா இல்லாட்டி நான் போலீஸுக்கு கூப்பிடுட்டா ஸ்டீஃபன் கொஞ்சம் இங்க பார்க்க முடியுமா நீங்க ரொம்ப ஓவரா பண்றீங்க போல நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட விளையாட ஆசைப்படுறேன் சொல்லி ஹீரோ சொல்ல பரவாயில்ல நீங்க இங்கேருந்து ஓடல அப்படி இருக்க போற நீங்க ஸ்கேம் இல்லைன்னு ப்ரூவ் பண்ண நீங்க என்கிட்ட ஒன்னே ஒன்று பண்ணும் அது என்னன்னா உங்ககிட்ட என்னோட அதிகமா பண்ண இருக்கணும் அப்படி நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்களா நீங்க ஸ்கேம் இல்லைன்னு நான் ஒட்டுக்கிறேன் அப்படி நீங்க மட்டும் ப்ரூவ் பண்ணாம போயிட்டீங்கன்னா நான் இந்த ஊரு முழுக்க நீங்க ஒரு ஸ்கேமர் சொல்லி எல்லா பக்கம் ரேடியோ போட்டு டிவி எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணி விட்டுருவேன். ஸ்டீஃபன் வந்து அவங்க நாட்டுல டாப் 5 கார் டீலர்ஸ்ல அவரும் ஒருத்தர் அதனால அவர் நம்ம ஊருக்கு வந்து கார் ப்ரோமோட் பண்றதுக்காக வந்திருக்காரு. எனக்கு இப்ப யாரு ஜேக்கப்லாம் நல்லா தெரிஞ்சிருச்சு இந்த மட்டும் ஃபேக்கானவங்க எல்லாம் எதுக்காக வராங்களோ அப்படி இருக்க ஸ்டீஃபன் மாதிரி இவங்க எல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படி சொல்லி அவங்க எல்லாம் பேசியிருக்க போற எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நீங்க சொன்னதுக்கு அப்படி நான் ஜெயிச்சுட்டேன்னா நீங்க இந்த ஊர் முழுக்க நீங்க எதுக்காக இங்க இந்த கார் டீலர்ஷிப்புக்காக இங்க வந்திருக்கீங்க சொல்லணும் என்ன விளையாடலாமா சில ஹீரோ கேட்க போறேன் நீ ரொம்ப திமிரு பிடிச்சவனா இருக்க அப்படி சொல்லி அவரும் அங்க நிக்கிற பத்தி அவனுக்கு இங்க இருக்கிற காஸ்ட்லியான 10 மில்லியன் மதிப்புள்ள காரும் ஃப்ரீடா அப்படி சொல்ல போற நானும் சொல்லி அவரும் சந்தோஷமாவ என்னப்பா இது போகணுமா சொல்ல போற அவங்களும் இது நியாயமே இல்ல நீங்க என்ன இந்த கம்பெனி ஓனர் அப்படி இருக்கப்போ இந்த கார் எல்லாம் உங்களுக்கு சொந்தமானது அதுக்கு நான் இந்த இடத்துக்கும் இங்க இருக்க எல்லா காருக்கும் நான் ஓனர் அப்படி இருக்கப்போ நானும் அதுக்காக செலவு பண்றேன் அப்படி இருக்க போற இல்ல எந்த பிரச்சனையும் இல்லையே மிஸ்டர் கேன் நீங்க உங்ககிட்ட பணம் இல்லையா அப்படி சொல்லி கேட்க போறேன் அல்ல பரவாயில்ல இங்க நான் பாத்துக்கிறேன் சொல்லி நம்ம ஹீரோவும் அங்க 3 பொண்ணுங்க இருந்தாங்க தெரியுமா 3 பொண்ணுக்கும் நம்ம ஹீரோ 20 மில்லியன் மதிப்புள்ள சூரியசனும் காரை தர நம்ம ஹீரோ அதுக்கான ரேட்டான 60 மில்லியனையும் டிரான்ஸ்பர் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு காமிக்க அதை கேட்டீங்களா என்னையா டக்குன்னு 60 மில்லியன் செலவு பண்ணிட்டேன் அப்படி சொல்லி சாக்க அப்புறம் நான் சும்மா ஜோக் பண்ணிட்டேன்ப்பா நம்ம ஸ்டீஃபன் சொன்னதுக்கு நீங்க கியாச்சு மிஸ்டர் கியான் ரொம்ப நல்ல ஒரு அப்படி எல்லாம் மாட்டி பேசி இருக்கப்படி அங்கே 3 பொண்ணுங்களும் ரொம்ப தேங்க் மிஸ்டர் கியான் இந்த கிஃப்ட் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு அப்படி இருக்கப்ப எப்படி இருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் தெரியல இதை பர்சனலா எடுத்துக்காதீங்க ஏன்னா எனக்கும் அந்த ஃபாரினருக்கும் இருக்கக்கூடிய ஒரு காம்படிஷன் அப்படி இருக்கப்ப நான் லாஸ் ஆகக்கூடாது அதுக்காக இது பண்றேன் சொல்ல போறேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டீஃபனும் அவர்கிட்ட இந்த கால்லாம் ஃப்ரீயா கொடுத்துட்டு நம்ம ஹீரோவும் என்ன ஸ்டீஃபன் நீங்க இவ்வளோட வச்சிருக்கீங்களா ஸ்டீஃபன் நம்ம டீலர்ஷிப்ல இருக்க 2 காரை தவிர நம்ம எல்லாத்தையும் இங்க வந்தவங்களே ஃப்ரீயா தந்துட்டோம் அதனாலே நம்மளுக்கு டென்ஸ் ஆஃப் பில்லியன் லாபம் ஆயிடுச்சு அப்படி சொல்ல ஸ்டீஃபனும் இதுக்கு வாய்ப்பு இல்லை நான் ஒவ்வொரு டேட்டியும் எனக்கு கார் தர போற அவன் நான் சொன்ன விலையோட 2-3 மடங்கு அதிகமான அதோட அதிகமான மதிப்புள்ள காரம் தரான் அப்படி இருக்க போற அவங்ககிட்ட இன்னுமே பண்ண இருக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி அவன் சாக்காவ என்னாச்சு ஸ்டீஃபன் எல்லாரையும் நிப்பாட்டிட்டீங்க ஒருவேளை உங்க கார் கராஜில் இருந்த எல்லாமே காரும் தீண்டு போச்சா நீ இதுவரைக்கும் பார்த்த எல்லாமே சாதாரண விஷயம் இனிமேல் தான் மெயின் பிக்சரே ஆரம்பிக்க போறேன் நீ இது வரைக்கும் நீ ஏமாறின பணக்காரங்களோட பணத்தாரு நீ யூஸ் பண்ண அப்படி இருக்க போற இதுக்கு மேலே ஒன்னால அதை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இதான் லேம்போகினி பத்தி சொல்லிட்டு இது 40 மில்லியன் மதிப்புள்ள ஒரு கார் அப்படி இருக்க போறோம் இதை உன்னால வாங்க முடியாது இதுக்கு மேலே என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல போன நம்ம ஹீரோ அப்படியே சொல்லிட்டு இது வரைக்கும் நம்ம ஹீரோ எப்படி விளையாண்டுருப்பானா அவர் வந்து 10 மில்லியன் மதிப்புள்ள கார் தந்தானா நம்ம ஹீரோ 20 மில்லியன் மதிப்புள்ள கார் தருவான் அப்படிதான் விளையாண்டுருப்பாங்க என்ன பாச்சு பயமா உன்னால இதுக்கு மேலே இது லெவலுக்கு காரை உன்னால எதுவும் தர முடியாது ஸ்டீஃபன் நீங்க விளையாண்டுட்டு இருக்கீங்களா மிஸ்டர் லின் வந்து இதுக்கு முன்னாடி நீங்க செலவு பண்ண 2-3 மடங்கு அதிகமாக தான் செலவு பண்ணாரு அப்பயே அவன் ஜெயிச்சிட்டால அப்படி இருக்க போற நீங்க ஏன் எப்படி பண்ணிருக்கீங்க
ஏன் ஒரிஜினல் என்ன சொன்னா அவன் நான் செலவு பண்ண அதுக்கு மேலே அவன் செலவு பண்ணான் அப்படி இருக்க போறேன் இனிமே கேம் இல்லையே அதனால இது இன்னும் பிரச்சனை இல்லை அவன் தோட்டானா அப்படி சொல்லி அவனும் சொல்ல போறேன் இந்த நாயம் இல்லை சொல்லி அவங்க சொல்றாங்க நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு பிரச்சனை இல்லை அது நம்ம எப்படி சம்பாதிச்சோம்னா ஒருவேளை மிஸ்டர் கேனோட ஏமாற்றா சம்பாதிச்சாரோ நம்ம உடனடியாக போலீஸை கூட்டி இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லணும் இவனை மிஸ்டர் கே கிட்ட பணமே இல்லையோ அப்படி சொல்லி அவங்க பேசிருக்காங்க அதை லேம்புகினி காமிச்சா தெரியுமா அது வந்து லிமிடெட் எடிஷன் லேம்புகினி அந்த ஒரே ஒரு காரை விற்கிறக்காக இந்த லிமிடெட் எடிஷன் காரு லிமிடெட் எடிஷன் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ அங்க இருக்க இன்னும் கார் கிட்ட போவேன் என்ன அது லோ சைஸ் பேண்ட் ஆச்சு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்கப்பறம் நம்ம ஸ்டீஃபனும் அந்த கார் வந்து விற்கலப்பா அந்த கார் வந்து இங்க வெறும் சோக்காக நிக்குது அப்படி சொல்லி நம்ம ஸ்டீஃபனும் சொல்ல எப்படின்னா நீ தோட்டு போயிட்டு அப்படி இருக்கப்பறம் என்ன நீ முட்டி போட்டு மன்னிப்பு கேள்றான் நீ ஸ்கேமரு என்ன மன்னிச்சிருங்க சொல்லி கெஞ்சிரவன் கேட்ட வந்து அப்படி சொல்லி நம்ம ஸ்டீஃபன் நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல அப்ப நம்ம நம்ம வந்துட்டு மிஸ்டர் கியா நீங்க வந்துட்டீங்களா நீங்க வந்துட்டா சொல்ல மாட்டீங்களா நான் உங்களை ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துருப்பேன்னு சொல்லி நம்ம இடிச்சிட்டு வரேன் நீங்க ஆர்டர் போட்ட லோ சைஸ் பேண்ட் வந்துருச்சு அதை நான் இங்க உங்க பர்மிஷனே இல்லாம நிப்பாட்டி வச்சிருக்கேன் கொஞ்சம் மன்னிச்சுக்கங்க இப்ப நீங்க எடுத்துட்டு போன அந்த கார் இப்ப அதெல்லாம் என்ன பிரச்சனை சொல்லி நம்ம சொல்ல போறேன்னா அந்த கார் வந்து அவனுக்கு சொந்த மாதிரி சொல்லி எல்லாம் சாக்காவ நம்ம ஸ்டீஃபனும் என்ன சொல்லணும் தெரியாமடியே வாயில் நட்டுமே வரேன் அதெல்லாம் பாரு அந்த காருக்கு ரேட்டு நான் இப்பயே கொடுத்துறேன் அதோட இந்த காரை வந்து நான் ஜோய்க்கு தரேன் நம்ம சொல்ல போறேன் 18 மில்லியன் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னு சொல்லி அலைக்கு சவுண்ட் வர அவரும் அவரை கேட்டு கால்ல மூக்கல் எல்லாத்துலேருந்து ரட்டமா வர ஸ்டீஃபன் இவருக்கு முன்னாடி ஒண்ணுமே அது மட்டும் இல்லாம 80 மில்லியன் மதிப்புல லோ சைஸ் பேண்ட் லிமிடெட் எடிஷன் வாய்ப்பு சொல்லி சாக்க இருக்க போறேன் அதுக்கு மேல நியூஸ்னா அந்த காரை அவர் கூட கொடுத்துட்டாரா அவர் இது மட்டும் எனக்கு கொடுத்துட்டாங்கன்னா நிச்சயமா பின்னாடி நான் சுட்டிட்டு போயிருந்தா சொல்லி அவங்களும் கட்டிட்டு இருக்க போறேன் மிஸ்டேக்கே தங்கச்சிக்கு இன்னும் தலை சரியா கேட்க போறேன் நம்ம ஜோயும் போய் நம்ம ஹீரோ கிஸ் பண்ணிட்டு மிஸ்டேக்கே நீங்க ரொம்ப கைண்டா இருக்கீங்க அப்படி சொல்லி அவங்க சொல்ல நான் தோத்துறேன் சொல்லி ஸ்டீஃபனும் சொல்ல நம்ம ஹீரோவும் சரி நீங்க தோத்துட்டா நீங்களே சொல்லிட்டீங்க அப்படி இருக்கப்ப நம்ம என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் இவன் நிச்சயமா பான்சி கேமரா இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா இவன் உண்மையான ரிச்சானவன் நான் அதிகமா பணம் செலவு பண்ணேன் ஆனா அவருக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை நான் எல்லாத்தையும் எழுந்துட்டேன் சரி நான் எதுக்காக இங்க வந்தேன்னா எங்க கண்ட்ரியில் இருக்கிற கம்மியான விலைக்கு கார்லாம் இங்க வந்து அதிக விலைக்கு விட்டு இங்க இருக்க ஏமாற்றுக்கு அவரும் வந்து சொல்லி அவரும் உண்மையை ஒட்டுக்க ஸ்டீஃபன் நீங்க பண்ண தப்புன்னு சொல்லி அங்க எல்லாரும் நம்ம ஸ்டீஃபனை வந்து கரெக்டா புரிய சரி நீங்க இப்ப போலாம் சொல்லி மீறி சொல்ல போறேன் அங்கே இல்லை கும்பலும் உங்களை அப்புறம் ஆளுநர் ஊருக்கு பக்கமா இருக்கிறான்னு சொல்லி நம்ம ஸ்டீஃபனையும் அங்கே கிம்மியும் தோட்ட போறேன் ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா அந்த மாதிரி ஃபாரினர்ஸோட உண்மையான ஃபேஸ் என்னன்னு உங்களால எல்லாரும் தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோ புகழ்ந்து பேச அளவோட இவ்வளவு நம்ம ஹீரோ கேமரா அப்படி சொல்லி பேசியிருந்தாங்க இப்போ வந்து பொங்கல் பேசுறாங்க இவ்வளவு நேரமா நான் ஃபாரினர் சொல்றேன் நம்பிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ வந்து இப்படி பேசுறாங்க என்ன பண்றாங்க பாருங்க லிங்ஸின் வந்து ரொம்ப சாமிங்க அனுசமா அது மட்டும் இல்லாம இதான் என் ஃபர்ஸ்ட் டைம் நான் அவரை மீட் பண்றாரு ஆனா நான் இப்பயே அவர் மேல லவ்ல வந்துட்டேனே அப்படி சொல்லி அவங்களும் இருக்கப்பறம் நம்ம ஹீரோ பின்னாடி போன்ல பேசிட்டு இருக்கான் லிங்ஸி நீங்க என் கூட டேட்டுக்கு வரீங்களா அப்படி சொல்ல போறேன் இங்க ஆளை காலம் சொல்லி அவங்க சொல்ல போறேன் போன்ல பேசினாரு டக்குன்னு போயிட்டு சொல்ல போறேன் ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்க போயிட்டு நம்ம ஜோ போயிட்டு அடிச்சிட்டு இருக்கேன் ஏமா என்ன அடிச்சிருக்கேன்னு சொல்லி ஜோவும் கட்டிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோ வெளில விட்டு நம்ம யாருன்னா பார்க்க வந்திருப்பேன் ஏன்னா பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் நான் உங்களை கொஞ்ச நாள் பார்க்க மாட்டேன் ஆனா நீங்க ரொம்ப அழகாயிட்டீங்க அப்படி சொல்லி நம்ம ஹீரோ ஐஸ் வைக்க அப்படியே சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளேயும் இந்த மட்டும் மற்றவங்க சொன்னா அது எனக்கு பிடிக்காது ஆனா லிம்சின் சொல்றாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சொல்லி அவங்க நினைச்சிட்டு இருக்கேன் நான் எதுக்கு அவங்க கூட்டனா நான் வந்து என்னோட காலேஜ்ல சீனியர் ஏரியால இருக்கேன் அப்படி இருக்கப்பறம் ஏதாச்சும் கம்பெனில இன்டர்ன்ஷிப் கிடைக்குமா சொல்லி அவங்க ஹெல்ப்பாக கூட்டேன் அதுல எந்த பிரச்சனை இல்லை நீங்க எல்லாத்துக்கும் தெரியும் நீங்க ரொம்ப ரிச் ஆனவங்க அப்படி இருக்கப்பறம் இன்டர்ன்ஷிப்பே தேவையில்லையே ஆனா என்ன புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா நானும் உங்களை போலாம் நானும் ஃபேமிலி பிசினஸ் எல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு நான் சொந்த பிசினஸ் ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் நீங்க இன்டர்ன்ஷிப்புக்காக கேக்குறீங்க ஆமா சொல்லி நம்ம ஹீரோ எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா ஆனா இந்த காலேஜ் மட்டும் இன்டர்ன்ஷிப் வாங்க போனா எனக்கு டிகிரி தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுல நிக்க போறியே அவங்களும் மிஸ்டேக்கே நான் வந்து உங்க டேரக்டர் போஸ்ட் கொடுத்தேன் எனக்கு வந்து மாசம் வந்து 6 லட்சம் ரூபா அப்படி சொல்ல போற நம்ம ஹீரோ இல்ல எனக்கு அதெல்லாம் வேணும் லோ ப்ரொஃபைல்ல மெயின்டைன் பண்ண போறேன் அதனால எனக்கு மாசம் வந்து 5000 ரூபாய் போறோம் அப்படி சொல்ல போறாங்களும் நல்லா புரியும் மிஸ்டேக்கேன்னு சொல்லி அவங்களும் அவங்களோட கம்பெனிலேயே வேலையை தந்துருவாங்க அங்க இருந்து எல்லாரும் உங்களுக்கு தெரியுமா பிரசிடென்ட்டே அவங்க ஒருத்தர் இன்வைட் பண்ணிருக்காங்க வேலைக்காக அப்படி இருக்க போறேன் அவன் நிச்சயமா ஹேண்ட்ஸமா இருக்கணும் எப்படியாச்சும் நான் கூட பேசணும்னு சொல்லி எங்கிட்ட பொண்ணுங்களா பேசிருக்க போறேன் சூப்பர்வைசர் வந்து வந்துட்டாரு அதனால உங்க சீட்டுக்கு ஒழுங்கா போங்க அப்படி சொல்லி எங்கிட்ட டீம் லீடர்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்றாங்க இங்க எல்லாம் பாருங்க இங்க வந்து 2 பேரும் புதுசா வேலைக்காக வந்திருக்காங்க அப்படி சொல்லி நம்ம அங்கிட்ட ஒருத்தரும் 2 பேரும் இன்டர்வியூஸ் பண்ணிருக்க என்ன பேர் சு அப்படி சொல்லி அவனு சொல்ல போனா என்ன பேர் வந்து லிங்ஸின் நான் வந்து ஒரு யூனிவர்சிட்டியில லாஸ்ட் இயர் படிக்கிறேன் அப்படி சொல்லி ஹீரோ எல்லாத்தையும் இன்டர்வியூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்ல அவங்களும் இங்க ஒருத்தன் வந்து புவரான ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இன்னொருத்தன் வந்து கையில வந்து ரோலர்ஸ் வாட்ச் போட்டிருக்கான் அப்படி இருக்கப்பறம் நல்லாவே தெரியுது அவங்க வந்து பிரசிடென்ட்டோட சொந்தக்காரன்னு பிரசிடென்ட் யாரும் சொல்றாங்கன்னா நம்ம யாரா சொல்றாங்க அங்கிட்ட ஒருத்தரும் கவலைப்பட மகனே நான் வந்து உனக்கு இந்த வேலையை உனக்கு ஃபுல் டைம் ஜாப்பாக ஆக்கிடுறேன் ஏன்னா இந்த கம்பெனில வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்களை யாரையும் வேலைக்கு வைக்க கூடாது அதனாலயே நாம 2 பேரும் தெரியாத மட்டும் வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் மனசு நினைச்சிருக்க போறேன் அதோட இவங்க 2 பேரும் அப்பா பையன் இப்படி இருக்க போற இந்த கம்பெனில வந்து இந்த சொந்தக்காரங்க யாரையும் வேலைக்கு சேர்த்துக்க மாட்டாங்க அதாவது இவர் வேலை சொன்னா இவர் பையன் வேலை செய்யக்கூடாது அதனால அதுக்கப்புறம் இப்ப ஏமாற்றிட்டு இருக்காங்க ஆனா நம்ம ஹீரோ வந்து
யானை வந்து ஹீரோ ஃபர்ஸ்ட் நாளா வேலைக்கு சேர்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் அவங்க இடத்துக்கு போனதுக்கப்புறம் இதான்டா நீ முடிக்க வேண்டிய வேலைன்னு சொல்லி அவன் நிறைய வைக்க. அதுக்கப்புறம் அந்த சூகிட்ட போய் இதை மட்டும் நீங்க முடிச்சப்போ சொல்லி வைக்க நம்ம ஹீரோவும் டீம் லீடர் ஏன் என்னோட வேலை மட்டும் அதிகமா இருக்கு. டேய் நான் தான் டீம் லீடர். அப்படி இருக்கப்போ நீ என்ன எடுத்து இந்த கேள்வி கேட்க புரிஞ்சா வண்டமா போனாமா வேலை செஞ்சமான இருக்கணும். அதை விட்டு ஏதாச்சும் கேள்வி கேட்டீங்கன்னா இதுக்கு மேலே நீங்க இருக்க முடியாம நான் பண்ணி விட்டுருவேன். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயும் நான் பார்ட் ஜி அப்படின்னா இவ்வளவு கஷ்டமா நினைச்சுக்கிற பக்கல அப்படி சொல்லி மனசுல நினைச்சிட்டு இருக்கேன். அவங்களும் நீ ரொம்ப புவரான ஒருத்தன். அப்படி இருக்கப்போ உன்னை பார்க்க கூட எனக்கு விருப்பமே இல்லை. ஏன் இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னா நம்ம யான் செட் ஆகிற நம்ம வேலைக்கு அவருக்கு கூட நம்ம நல்லா பழகுனா நம்மளுக்கும் நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில எங்கேயோ போகலாம் சொல்லி இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம யான் வந்து யாரை சேர்த்திருப்பாங்கன்னா நம்ம ஹீரோட சூவால். அப்படி இருக்கப்போ நம்ம சூவன் நல்லா ரிச்சா போட்டு வந்திருப்பான். அதனால தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவனால யான் வந்து வேலைக்கு சேர்த்தாங்கன்னு. உங்களுக்கு ஏதாச்சும் பிரியாம இருந்தா சொல்லுங்க, நான் உங்களுக்கு இப்பயும் நான் சொல்லிடுறேன் அப்படி சொல்லி அவங்க சொல்ல போற எனக்கு இது புரியல. அதுவா அப்படி சொல்லி அவங்க வர புரிய இவங்க ரொம்ப அழகா இருக்காங்க அதுவும் ஹார்ட்டாவும் இருக்கு சொல்லி அவனும் பார்க்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வேலைக்கு முடிச்சுட்டு போக போறேன். இந்தாங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் சொல்லி கொடுக்க போறேன். வாய்ப்பு இல்லை இவன் எல்லாத்தையும் பர்ஃபெக்டா முடிச்சிருக்கான் அதுவும் கம்மியா டைம் இல்லையா அப்படி சொல்லி அவங்க சாக்கா போறியே. ஆனா சொல்லிட்டு இந்தாங்க நான் உங்களுக்காக இந்த ரிப்போர்ட் எல்லாம் முடிச்சிட்டேன். இப்ப நீங்க போயிட்டு சூப்பர்வைசர் கிட்ட போய் சைன் வாங்கிக்க சொல்ல போறேன். நீங்க ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி அவனு சொல்றான். அப்படின்னு சொல்லி அவங்க நம்ம ஹீரோ முடிச்ச ரிப்போர்ட்ல அவன் முடிச்சா சொல்லி சைன் வாங்க சொல்றேன். எபிசோடுக்கு எண்ட் கார்டு அடுத்த எபிசோட் சரியா சம்பவங்கள்லாம் காத்திருக்கேன்னு அறியும் பார்த்துங்க. ஏன்னா நம்ம ஹீரோ கம்பெனி ஷேர் ஹோல்டர் அவர் 500 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணி தெரியுமா நம்ம யான கம்பெனி மேலே அந்த கம்பெனி இந்த கம்பெனி அப்படி இருக்கப்போ நம்ம ஹீரோவும் இல்லை ஷேர் ஹோல்டர் அப்படி இருக்கப்போ ஷேர் ஹோல்டரே இப்படி பண்ணா என்ன நல்லா தெரியும். இப்போ நம்ம டேட்டா எந்த கார்டு போட்டுலாம் நான் உங்க விஹெச் நீங்க போட்ட விஹெச் 5 அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.